ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வெக்டர் வந்து ஒரு ஸ்பேஸில் ஒரு வெக்டர் இருக்குன்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு டேரக்டட் லைன் செக்மெண்ட் இந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு லென்த் இருக்கும், அதை மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த லைன் செக்மெண்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் வில் ஹாவ் அ டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். இப்போ ஒரு நார்மலான ஸ்பேஸில் ஒரு வெக்டரோட லொக்கேஷனை சொல்றதுக்கு இன்னொரு வெக்டரை வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது? யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் நியூமரிக் நோட்டேஷன் டு சே வேர் த வெக்டர் இஸ் அண்ட் ஹவு இட் இஸ் லொக்கேட்டட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஒரு ஸ்பேஸில் ஒரு வெக்டர் இருக்கும். அந்த வெக்டர் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிற பொசிஷன் சொல்கிறதுக்காக ஒரு நியூமரிக் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். அதுதான் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 2 டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 2 ஆக்சஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சஸ். ஓகேவா? இதை வந்து ஜென்ரலாக நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம், இது ஜென்ரலாக ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எப்பவுமே நம்ம என்ன நினச்சிப்போனா அந்த வெக்டரோட டெய்ல் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இதுதான் வெக்டரோட டெய்ல். ஓகேவா? இதுதான் வெக்டரோட டிப் இல்லைன்னா ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா அந்த வெக்டரை நம்ம இந்த வெக்டரோட அசம்ஷன் என்னன்னா அந்த வெக்டர் வந்து நம்ம கோஆர்டினேட் சிஸ்டமோட ஒரிஜின் இருக்கு பார்த்தீங்களா, 0,0 அங்கே தான் இருக்குன்னு நம்ம அசீவ் பண்ணிப்போம். லெட்ஸ் சே நான் ஒரு வெக்டர் இங்கே வரைகிறேன். இப்படி ஒரு வெக்டர் நான் வரைகிறேன்னா அதோட டெய்ல் எப்பவுமே எங்கே இருக்கும்? ஒரிஜினில் இருக்கும். டிப் வந்து ஒரு இடத்துல இருக்கும். இப்போ இந்த வெக்டரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் எனஃப் இஃப் வி சே வேர் த டிப் இஸ் லொக்கேட்டட். கரெக்டாக? ஏன்னா நமக்கு ஏற்கனவே எங்கே அதோட டெய்ல் இருக்குன்னு தெரியும். எல்லா வெக்டருக்கும் டிஃபால்ட்டாக டெய்ல் வந்து ஒரிஜினல் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிப்போம். அதோட டிப் எங்கே இருக்குன்னு நம்ம சொன்னால் போதும், நம்மளுக்கு அந்த வெக்டர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? டிப் எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு வெக்டர் எங்கே தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா நீங்கள் அந்த ஒரிஜினலேருந்து அந்த டிப் எங்கே இருக்குன்னு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் லைன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் உங்கள் வெக்டர். கரெக்டாக? அதுதான் உங்கள் டைரக்ஷனும் கூட. ஓகேவா? இப்போது நீங்கள் எப்படி அந்த ஹெட்டோட பொசிஷனை டிப்போட பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ வில் மேக் யூஸ் ஆஃப் த பேசிஸ் வெக்டர்ஸ். ஓகேவா? பேசிஸ் வெக்டர்ஸ்னா என்னன்னா, ஸோ பேசிஸ்னா ஜென்ரல் டெஃபினேஷன். பேசிஸோட டெஃபினேஷன் வந்து பார்த்தா த செட் ஆஃப் வெக்டர்ஸ், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸில் நிறைய வெக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்பேஸில் நிறைய வெக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்பேஸ்லேருந்து நம்ம சில வெக்டர்ஸ் எடுக்கிறோம். வி ஆர் சூசிங் சம் வெக்டர்ஸ். அந்த வெக்டர்ஸ் எப்படி இருக்கணும்னா தே மஸ்ட் பி லீனியர்லி இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். ஓகேவா? லீனியர்லி இண்டிபெண்ட்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த 3 வெக்டர் தான் நான் சூஸ் பண்ணுறேன்னா என் செட்டில். ஸோ இது வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ். இந்த 3 வெக்டர் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இதான் நான் பேசிஸ்ன்னு சொல்கிறேன். எப்போ அந்த 3 வெக்டர் பேசிஸாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தே மஸ்ட் பி லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகேவா? லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு என்னன்னா, இப்போ இந்த செட்டில் இருக்க ஒரு வெக்டர் எடுத்தீங்கன்னா அந்த செட்டில் இருக்க மிச்ச வெக்டர்ஸை வச்சு யூ கான்ட் ரெப்ரசன்ட் திஸ் வெக்டர். ஓகேவா? இந்த செட்டில் இருக்க ஒரு வெக்டரை அதே செட்டில் இருக்க மிச்ச வெக்டரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஈச் ஆர் இண்டிபெண்ட். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் இருக்க வெக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஸ்ங்கிற செட்டில் இருக்க வெக்டர்ஸ், அந்த வெக்டர்ஸை வச்சு மட்டுமே உங்களால் இந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்க எல்லா வெக்டர்ஸையும் உருவாக்க முடியும். ஓகே, யூ கேன் give a representation. You can generate all other vectors just by using these vectors in the set S. அப்பதான் நீங்க இந்த செட் எஸ்ல இருக்க வெக்டர்ஸை பேசிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்ன? ஸ்பேன் த வெக்டர் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ தே மஸ்ட் பி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஆல்சோ தே மஸ்ட் ஸ்பேன் த வெக்டர் ஸ்பேஸ். அப்போ தான் நீங்கள் அதை பேசிஸ்ன்னு சொல்லுவீங்க.
ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், பேசிஸ் வச்சு உங்களால அந்த ஒரு ஸ்பேஸ்ல இருக்க எல்லா வெக்டர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதத்தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஜெனரலான வெக்டர் ஸ்பேஸ்ல பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த சரி அதே மாரி கோஆர்டினேட்ஸ் ஃபர்ஸ்ட் பேசிஸ் சொல்றேன். பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ கேப், ஜே கேப் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே. நம்ம ஜெனரலா சொல்ற ஐ கேப், ஜே கேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐ கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரே ஒரு யூனிட் லென்த் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஐ கேப். ஜே கேப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒய் டைரக்ஷன்ல ஒரே ஒரு யூனிட் லென்த் இருக்கும். இதுதான் ஜே கேப். இப்போ இந்த ஐ அப்புறம் ஜே வச்சு நான் இப்போ இந்த கிரீன் கலர் வெக்டரை ப்ரொடியூஸ் பண்ண போறோம். எப்படின்னா, இந்த ஐ டைரக்ஷன்லயே நீங்க 2 ஸ்டெப் மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணணும்னா, ஐயோட டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும். அதே மாரி 2 டைம் ஐயோட லென்த்தையே டூப்ளிகேட் பண்றீங்க. அதாவது 2 டைம் ஐ வெக்டரே எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆயிரும்? இந்த வெக்டரோட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அதே மாரி ஒய் வெக்டர, ஜே வெக்டர 2 டைம் எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு அந்த வெக்டருக்கு போய் சேர்ந்துருவீங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த பக்கம் 2 யூனிட் மூவ் பண்ணணும். இங்க மேல வந்து 2 யூனிட் மூவ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த பொசிஷனுக்கு போயிருவீங்க. கரெக்ட்டா? ஸோ இத நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, 2 டைம்ஸ் இந்த ஐ கேப். அதாவது 2 டைம் நீங்க ஐ வெக்டரையே பிளஸ் பண்றீங்க. ஓகேவா? அப்புறமா 2 டைம் ஜே வெக்டர பிளஸ் பண்றீங்க. 2 ஜே வெக்டர் யூஸ் பண்றீங்க. கரெக்ட்டா? ஸோ 2 ஐ வெக்டர், 2 ஜே வெக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் வெக்டர் கிடைச்சிருது. இதுதான் உங்க வெக்டரோட ரெப்ரசன்டேஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பேசிஸ். இப்போ இந்த பேசிஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எத்தனை டைம் ஒரு வெக்டரை நம்ம ரிப்பீட் பண்றோம், பேசிஸ் வெக்டர் ரிப்பீட் பண்றோம். அதைத்தான் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டமோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு வெக்டரோட கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அ பேசிஸ் இல்லைன்னா கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம எழுதலாம்னா, we can write it as a tuple. ஓகேவா? 2,2 எழுதலாம். இல்லைன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிங்கன்னா 2, 2 எழுதலாம். இப்போ என்ன முக்கியம்னா, இந்த ஆர்டர் வந்து முக்கியம். என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்க கோஆர்டினேட் காம்பனன்ட் வந்து ஐ ஓடது, செகண்ட் இருக்கிறது ஜே ஓடது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐ ஓடது, செகண்ட் வந்து ஜே ஓடது. இப்போ நீங்க சப்போஸ் நம்ம 1 3 ஐ கேப் பிளஸ் 2 ஜே கேப் இப்படி இருந்துச்சுன்னா 3,2 எழுதுவோம். அதே மாதிரி அதை 3,2 எழுதுவோம். சப்போஸ் 2,3 எழுதிங்கன்னா அந்த வெக்டரே மாறிடும். கரெக்டா? 2 டைம்ஸ் ஐ டைரக்ஷன், 3 டைம்ஸ் ஜே டைரக்ஷன் மாறிடும். அது தப்பு. கரெக்ட். அது இந்த வெக்டர் கிடையாது. கரெக்டா? ஸோ இதான் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கோஆர்டினேட்ஸை நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, அந்த வெக்டர் அதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றதுனால நீங்க ஸ்டாண்டர்ட் இப்போ இந்த நம்ம யூஸ் பண்ற ஐ கேப், ஜே கேப் அதாவது இதில் ஸ்டாண்டர்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஸ்டாண்டர்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்னா இங்க கீழே சப்ஸ்கிரிப்ட்ல எஸ் போடலாம். ஓகேவா? நீங்க டியூப்புலா ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா ஒரு வெக்டர் அதோட கோஆர்டினேட்ஸை டியூப்புலா ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா ஒரு பிராக்கெட் போட்டு இங்கேயும் 2,2 அந்த வெக்டரை போட்டுக்கலாம். இதுவே அந்த வெக்டரை ஒரு மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ் என்ன பிராக்கெட் போடணும். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ட் எஸ் எஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கு. ஓகேவா? 2,2 போடலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம அதே மாதிரி இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கிரிட் லைன்ஸ் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்றோம்னு சொல்றேன். கிரிட் லைன்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம்னா, ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டம்க்கும் கிரிட் லைன்ஸ் மாறும். கிரிட் லைன்ஸ் எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா, ஒவ்வொரு வெக்டரோட இன்டீஜர் மல்டிபிள்ஸ் வரப்போ நம்ம லைன் வரைவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஐயோட ஐ வெக்டர். கரெக்டா? ஒரு ஐ வெக்டர் வந்து இந்த லென்த் தான். கரெக்டா? ஸோ இந்த ஒரு ஐ வெக்டரோட லென்த் வரப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் இங்க. புரியுதா? கிரிட் லைன் வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு டைம் ஐ வெக்டர் வரும்போது இன்னொரு லைன் வரைஞ்சிருப்போம். ஓகேவா? இன்னொரு டைம் வரப்போ இன்னொரு லைன் வரைஞ்சிருப்போம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஐ வெக்டரோட லென்த் பின்னாடி போறப்போ இங்க இன்னொரு டைம் நம்ம கிரிட் வரைஞ்சிருப்போம். கரெக்டா? அதே மாதிரி ஜே வெக்டர் ஒரு யூனிட் இதுதான். ஸோ ஜே வெக்டர் ஒரு யூனிட் வரப்போ ஒரு லைன், மறுபடியும் இன்னொரு யூனிட் வரப்போ இன்னொரு லைன். ஸோ இப்படி நம்ம கிரிட் லைன்ஸ் ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? கிரிட் லைன்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணுவோம்? இன்டீஜர் மல்டிபிள்ஸ் ஆஃப் அந்த பேசிஸ் வெக்டர்ஸ் தான் கிரிட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சேம் இப்போ சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் அப்படின்னு என்னன்னா, ஒரு வெக்டரை
we are representing with respect to some other basis vectors. ஓகேவா? ஒரு வெக்டர் ஸ்பேஸ்க்கு நிறைய பேசிஸ் வெக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ we are representing with respect to some other basis vector. இப்போ இதே வெக்டர் தான். ஓகேவா? வெக்டர் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இப்போ நான் சேம் வெக்டர் இந்த கிரீன் கலர் வெக்டர் இங்கே இருந்துச்சுல, இந்த கிரீன் கலர் வெக்டர் இருந்துச்சுல, இதே கிரீன் வெக்டரை நான் இங்கே வரைகிறேன். பட் இங்கே வந்து நான் இந்த ப்ளூ கலர் வரைகிறேன். இல்லை ப்ளூ வேணாம், சரி டார்க் ப்ளூவில் வரைகிறேன். ஓகேவா? அதே வெக்டர் தான் கரெக்டா, சேம் வெக்டர். ஓகேவா? இப்போ என்னோட பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த B1 அப்புறம் B2ங்கிறது தான் என்னோட பேசிஸ் வெக்டர்ஸ். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிரிட் லைன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ B1ங்கிறது வந்து இதுதான் என் B1. ஓகேவா? ஸோ B1 ஒரு டைம் B1 வரப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் இங்கே, தெரியுதா? மறுபடியும் இன்னொரு டைம் B1 வரப்போ நான் இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கணும், மறந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு லைன் வரும். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் B வெக்டர் வரப்போ இங்கே லைன் வரும். ஸோ இதான் என் கிரிட் லைன்ஸ். அதே மாதிரி B2 ஒரு டைம் B2 ரிப்பீட் ஆயிருக்கு. B2ஓட லென்த் வரப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பேரலா. அதே மாதிரி இன்னொரு டைம் B2 வரப்போ நான் பேரலா இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இதான் கிரிட் சிஸ்டம். இப்போ இந்த பேசிஸ் வச்சு என் வெக்டர் சேம் தான். ஓகேவா? வெக்டர் வந்து சேஞ்ச் ஆக போகுது. வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அந்த பொசிஷன்ஸ் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க பேசிஸ் வெக்டர்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இந்த பேசிஸ் வெக்டர் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ இந்த ப்ளூ கலர் வெக்டர் இருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் சிம்பிளி இந்த வெக்டர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, B1ஓட டைரக்ஷன்லேயே B1ஓட லென்த் B1ஐயே நீங்கள் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த வெக்டர் கிடச்சிடும். கரெக்டா? ஸோ யூ கேன் ரைட் இட் as, அப்புறம் B2வை நீங்கள் யூஸே பண்ண தேவையில்லை. ஸோ 2 டைம்ஸ் B1 ப்ளஸ் 0 டைம்ஸ் B2. கரெக்டா? இதுதான் உங்கள் வெக்டர் இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா. ஓகேவா? ஸோ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமில் ஒரு வெக்டரை பேசிஸ் வெக்டர்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த வெக்டரோட கோஆர்டினேட்ஸ் என்னது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேசிஸ், நீங்கள் ஒரு டியூப்ல தான். இப்போ இந்த பேசிஸோட பேர் வந்து நான் இந்த பேசிஸ் வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? B1 B2 இதுதான் என் பேசிஸ், அது பின்னு வச்சுக்கிறேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேசிஸ் நான் டியூப்ல இருந்தேன்னா 2,0 எழுதுவேன். ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து B1ஓட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் வேல்யூ வந்து B2ஓட கோஎஃபிஷியன்ட். இதுவே நான் அதை ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி இருந்தேன்னா சப்ஸ்கிரிப்ட் B வந்து இந்த பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேசிஸ் 2 0 அப்படின்னு நான் எழுதுவேன். ஓகேவா? வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயுமே சேம் வெக்டர்ஸ் தான், பட் ஒவ்வொரு பேசிஸ் எழுதுறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? ஓகேவா? இப்போ ஒரு பேசிஸ்லேருந்து இன்னொரு பேசிஸ்க்கு நம்ம எப்படி இந்த கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் பேசிஸில் பார்க்க போகிறோம். சேம் வெக்டர் we are going to represent in different basis. அதாவது ஒரு பேசிஸ்லேருந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் எஸ்ங்கிற பேசிஸ்லேருந்து என் வெக்டரை பிங்கிற பேசிஸ்க்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும், லெட்ஸ் அஸ்யூம் நம்ம எஸ்ங்கிற பேசிஸ்லேருந்து பிங்கிற பேசிஸ்க்கு நம்ம விங்கிற வெக்டரை சேஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிங்கிற பேசிஸ்லேருந்து எஸ்ங்கிற பேசிஸ்க்கு போகலாம், அப்புறமா எஸ்ங்கிற பேசிஸ்லேருந்து பிங்கிற பேசிஸ்க்கு போகலாம். ஓகேவா? பிங்கிற பேசிஸ்லேருந்து எஸ்ங்கிற பேசிஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஓகே? ஸோ நம்ம இப்படி இருக்க ரெப்ரசன்டேஷனை மாற்றணும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெக்டர் பிங்கிற கோஆர்டினேட் சிஸ்டமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? வெக்டர் பிங்கிற கோஆர்டினேட் சிஸ்டமில் 2B1 ப்ளஸ் 0B2 இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், இங்கே B1 B2 பதிலாக நம்ம I அப்புறம் J அதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எஸ்ஸோட பேசிஸில் அந்த ரெண்டு வெக்டர்ஸ் தான் பேசிஸ் வெக்டர்ஸ். ஓகேவா? எஸ்ங்கிற செட்டில் இப்போ
நம்ம வந்து இந்த B1 அப்புறமா இந்த பேசிஸ் வெக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? B1, B2 ஒரே நிமிஷம். இப்போ நம்ம இந்த பேசிஸ் வெக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த 2 பேசிஸ் வெக்டர்ஸ மட்டும் இந்த 2 பேசிஸ் வெக்டர்ஸ I அப்புறம் J வச்சு எழுதிட்டோம்னா, நமக்கு என்ன ஆயிரும்? இந்த Vங்கிற வெக்டர IJ ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்துடலாம். கரெக்ட்டா? இப்போ இந்த Vங்கிற வெக்டர IJ ல கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேசிஸ் வெக்டர்ஸ் S வச்சு எழுத பார்க்கலாம். S ஓட பேசிஸ் வெக்டர்ஸ் வச்சு எழுத பார்க்கலாம். எப்படி எழுதலாம்? இப்போ நான் அதனால தான் பின்னாடி இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருந்த எஸ்ங்கிற கோஆர்டினேட் சிஸ்டமும் சும்மா விட்டுருந்தேன். ஓகேவா? இப்போ இதுதான் I, இதுதான் J. ஓகேவா? இப்போ Bங்கிறது இதுதான். கரெக்ட்டா? Bங்கிறது நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? B1 வந்து I வச்சு ரெப்ரசன்ட் IJ வச்சு ரெப்ரசன்ட் பண்றப்போ 1 டைம்ஸ் I கேப் பிளஸ் 1 டைம்ஸ் J கேப். கரெக்ட்டா? இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாமா உங்களால? ஸோ அதே மாதிரி B2 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? B2ங்கிறது ஒரு நிமிஷம். இப்போ B2 நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? -1 டைம்ஸ் I. ஓகேவா? ஐயோட டேரக்ஷனை ரிவர்ஸ்ல போறீங்க. ஸோ -1 டைம்ஸ் I. ஸோ ஃபர்ஸ்ட் B1 வந்து 1 டைம்ஸ் I பிளஸ் 1 டைம்ஸ் J. B2 வந்து -1 டைம்ஸ் I, -1 டைம்ஸ் I, அப்புறம் பிளஸ் 1 டைம்ஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் -1 டைம்ஸ், அப்புறம் பிளஸ் 1 டைம்ஸ். இங்க போனீங்கன்னா இந்த வெக்டர் கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ பிளஸ் 1 டைம்ஸ் J. ஓகேவா? இப்படி தான் நீங்க இந்த வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? B1யும் B2யும் IJ, அதாவது இந்த பேசிஸ் வச்சு எழுதிட்டோம். S பேசிஸ் வச்சு எழுதிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, you should convert the basis vector of the old basis. நம்ம என்ன பண்றோம்? இதுதான் ஓல்டு பேசிஸ். இங்கிருந்து இங்க கன்வெர்ட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பழைய பேசிஸ்ல இருந்து புது பேசிஸ்க்கு கன்வெர்ட் பண்றப்போ பழைய பேசிஸோட பேசிஸ் வெக்டர்ஸ புது பேசிஸ் வெக்டர்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன ஆகும்? 1 டைம்ஸ் I கேப் பிளஸ் 1 டைம்ஸ் J கேப். இது B1க்கு. பிளஸ் 0 டைம்ஸ் -1 I கேப் பிளஸ் 1 டைம்ஸ் J கேப். இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் I கேப் பிளஸ் 2 டைம்ஸ் J கேப் பிளஸ் 0 டைம்ஸ் பிளஸ் 0. கரெக்டா? இவ்வளவுதான். இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த பேசிஸ்ல நம்மளுக்கு இந்த வெக்டர் ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிச்சா? ஓகேவா? ஸோ ஐடியா வந்து இதுதான். இப்போ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுத முடியும். நம்ம இதை நான் எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுறேன்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஐடியா புரிஞ்சுல? ஸோ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து Bங்கிற பேசிஸ்ல இருந்து Sங்கிற பேசிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா, Bங்கிற பேசிஸோட பேசிஸ் வெக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? B1, B2. இதை வந்து புது பேசிஸ் என்ன? Sங்கிற பேசிஸ் வெக்டர்ஸ் வச்சு எழுதுங்க. ஸோ B1யும் B2யும் IJ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா B1, B2க்கு பதிலாக ஐயும் Jயும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கடைசி வெக்டர் என்ன இருக்கும்? கடைசி வெக்டர் ரெப்ரசன்டேஷன்லயும் IJ தான் இருக்கும். ஸோ புது பேசிஸ் எழுதியிருப்போம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ணலாம். இப்போ சரி, இதையே உங்களுக்கு ரிவர்சல் என்ன பண்ணுவீங்க? எஸ்ல இருந்து பிக்கு சேஞ்ச் பண்ணணும்னா உங்க ஃபர்ஸ்ட் உங்க வெக்டர் எஸ்ல எப்படி இருக்கும்? 2i பிளஸ் 2j. இதுதான் உங்க வெக்டர் எஸ்ங்கிற பேசிஸ்ல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? எஸ்ங்கிற பேசிஸ்ல இருக்கிற 2 பேசிஸ் வெக்டர் I அப்புறமா J. ஸோ இந்த ஐயையும் ஜேவையும் பியில் இருக்க பேசிஸ் வெக்டர்ஸ் வச்சு எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? I equal to some constant times C1 times
b1 கரெக்டா plus c2 times b2. அதே மாதிரி j equal to some k1 times b1 plus k2 times b2 கரெக்டா. உங்களுக்கு எப்படி நீங்க ஐ வந்து இதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? இப்போ b1ங்கிற வெக்டரும் b2ங்கிற வெக்டரும் என்னது? ஐங்கிற வெக்டர் வந்து ஐங்கிற வெக்டர் ஃபர்ஸ்ட் நான் இந்த ஈக்குவேஷன் சொல்றேன். I equal to c1 times b1 plus c2 times b2. jங்கிற வெக்டர் வந்து k1 times b1 plus k2 times b2. ஐங்கிற வெக்டர் ஆக்சுவலா ஐ வந்து இப்போ ஐங்கிறது என்னது ஆக்சுவலா 1,0 கரெக்டா. ஐங்கிறது 1,0. ஸோ ஐங்கிற வெக்டர் வந்து 1,0. ஜேங்கிற வெக்டர் என்ன 0,1 கரெக்டா. இப்போ இதை வந்து பிங்கிற வெக்டர் என்ன? பிங்கிற வெக்டர் ஆக்சுவலா பிங்கிற வெக்டர் வந்து 1,1 கரெக்டா. b2ங்கிற வெக்டரும் -1,1 ஓகேவா. இப்போ நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிடலாம்? c1 c2 கண்டுபிடிச்சிடலாம், k1 அப்புறம் k2 கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா. இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2 into c1 b1 plus 2 into c1 b1 ஒரு நிமிஷம் சாரி c1 b1 plus c2 b2 plus இது வந்து i வெக்டருக்கு 2 times இப்போ j வெக்டருக்கு கொடுத்துருவோம் k1 b1 plus k2 b2 அப்ளை பண்ண மாதிரியே தான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே b1 b2 ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும் கரெக்டா. ஸோ நம்ம பேசிஸை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதே மாதிரி எந்த பேசிஸ் இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணலாம். லெட்ஸ் சே பிங்கிற பேசிஸ்ல வந்து b1 b2ங்கிற வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. அப்புறம் b டேஷ்ங்கிற பேசிஸ்ல b1 டேஷ் அப்புறமா b2 டேஷ் அப்படிங்கிற 2 வெக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் இங்க ஐய வந்து பி அப்புறம் b1 b2 வச்சு எழுதுறப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எழுதிருப்பேன் கரெக்டா. எல்லா வெக்டர்ஸும் ஸ்டாண்டர்ட் எழுதிருப்பேன். ஏன்னா நீங்க ஒரு வெக்டரை மிச்ச 2 வெக்டரோட லீனியர் காம்பினேஷன் எழுதுறப்போ உங்க c1 c2 தான் நீங்க கண்டுபிடிக்கணும் கரெக்டா. அந்த c1 கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் இந்த ஐங்கிற வெக்டரை இந்த ஃபார்மேட்ல நீங்க எழுத முடியும். எல்லாத்துக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லா வெக்டரையும் ஸ்டாண்டர்டான பேசிஸ் எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல ஐ வந்து 1,0, ஜே வந்து 0,1, பிங்கிறது 1,1, b2ங்கிறது -1,1 ஓகேவா. ஸோ நீங்க இந்த c1 c2 அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் பேஸ் எழுதிக்கோங்க. கண்டுபிடிச்சா அப்புறம் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெக்டர் இருக்கு, அதை வந்து இப்போ எல்லாம் நான் 2 டைமென்ஷன் சொல்லிட்டு இருக்கேன், 3 டைமென்ஷன் இதுவே அப்ளை ஆகும். c1 b1 plus c2 b2 ஓகேவா. இதுதான் இதோட வெக்டர். இதுல இந்த பேசிஸ் எழுதுறப்போ ஓகேவா. இப்போ இதை நீங்க வந்து கோஆர்டினேட் வெக்டர் எழுதிங்க எப்படி இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் பின்னா, நான் இதை ஏபின்னு எழுதிக்கிட்டா இல்லை c1 எடுத்துக்கேன். கோஆர்டினேட் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் பி வந்து c1 அப்புறமா c2 சரியா. இப்போ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா பிங்கிற பேசிஸ்ல இருந்து பி டேஷ்ங்கிற பேசிஸ்க்கு சேஞ்ச் பண்ண போறேன் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிங்கிற பேசிஸ் இருக்க வெக்டர்ஸை வந்து அதாவது b1 b2 ஓகேவா, இதோட பேசிஸ் வெக்டர்ஸை நான் எதை வச்சு எழுதணும்? பி டேஷோட பேசிஸ் வெக்டர்ஸ் வச்சு எழுதணும். அதாவது பழைய பேசிஸ் வெக்டர்ஸ் வந்து புது பேசிஸ் வெக்டர்ஸ் வச்சு எழுதணும் கரெக்டா. b1 டேஷ் அப்புறமா b2 டேஷ், இதையும் b1 டேஷ் அப்புறமா b2 டேஷ் வச்சு எழுதணும். இது எப்படி எழுதுவேன்? லெட்ஸ் சே கான்ஸ்டன்ட்ஸ் வந்து k1 k2 k3
K4 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? V ஈக்குவல் டு C1 உள்ள என்ன போடுவேன்? B1 வந்து எப்படி இருக்கு? K1 டைம்ஸ் B1 dash பிளஸ் K2 டைம்ஸ் B2 dash. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தியரியா இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம சம் போட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? பிளஸ் இது என்டையரா வந்து C டைம், ஒரு நிமிஷம், இந்த வெக்டர் என்ன? Vங்கிற வெக்டர் வந்து C1 B1 பிளஸ் C2 B2. அதே மாதிரி B1 வந்து பார்த்தீங்கன்னா K1 B1 dash பிளஸ் K2 B2 dash. B2 வந்து பார்த்தீங்கன்னா K3 B1 dash பிளஸ் K2 B2 dash. ஓகேவா? K4 B2 dash. இப்போ இந்த வெக்டரை இந்த பேசிஸ் B1 B2 வச்சு எழுத போறேன். ஓகேவா? B1 dash B2 dash வச்சு எழுத போறேன். இப்போ இது எப்படி இருக்கும்? C1 B1 பதிலாக நம்ம என்ன போடலாம்? K1 B1 dash plus K2 B2 dash plus C2 எப்படி எழுதலாம்? C2 into K3 B1 dash plus K4 B1 dash B2 dash. ஓகேவா? இப்போ மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க, இது உனக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம்? C1 K1 B1 dash plus C1 K2 B2 dash plus C2 K3 B1 dash plus C2 K4 B2 dash. ஓகேவா? இப்போ குரூப் பண்ணிக்கோங்க. B1 dashல காமனா குரூப் பண்ணிக்கோங்க. C1 K1 plus C2 K3 B1 dash. ஓகேவா? plus C1 K2 plus C2 K4 B2 dash. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து Vங்கிற வெக்டரோட பேசிஸ், Vங்கிற வெக்டரோட கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு Bங்கிற பேசிஸ் வந்து C1 C2. ஓகேவா? இப்போ இந்த Vங்கிற வெக்டரோட பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு B dash வந்து பாத்தீங்கன்னா B1 இது என்னது? C1 K1 பிளஸ் C2 K3. கீழே வந்து C1 K2 plus C2 K4. கரெக்டா? இதுதான் Vயோட பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு B dash. சரியா? இப்போ இதை வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா, you can write it as K1 K2 plus K3 K4 into C2 into C1. இப்போ ஆக்சுவலா இதுதான் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எழுத போறோம். K1 K2 K3 K4 into C1 C2. ஓகேவா? இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து இதுதான் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் the vector V with respect to basis B. ஓகேவா? இதுதான் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் வெக்டர் V with respect to basis B. இந்த பக்கம் இருக்கிறது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் வெக்டர் V with respect to basis B dash. சரியா? இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து Bங்கிற பேசிஸோட கோஆர்டினேட்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? B டேஷோட பேசிஸ் கிடைச்சது. அப்ப என்ன பண்ணுது? இந்த மேட்ரிக்ஸ் வந்து Bங்கிற பேசிஸ்ல B டேஷ்க்கு கன்வெர்ட் பண்ணுது. கரெக்டா? ஸோ அதனால தான் நம்ம இந்த மேட்ரிக்ஸை டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் எந்த பேசிஸ்ல எந்த பேசிஸ்க்கு? Bங்கிற பேசிஸ்ல இருந்து B டேஷ்க்கு கன்வெர்ட் பண்ணுது. கரெக்டா? ஏன்னா இந்த பக்கம் Bங்கிற பேசிஸ் இருக்கு, இங்க B டேஷ்ங்கிற பேசிஸ் எழுதுறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்?
டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் பி டு பி டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சில டவுட் இருக்கும், எப்படி இந்த ஸ்டெப்பை வந்து நான் இப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதுனேன் அப்படின்னு டவுட் இருக்கும். ஆக்சுவலா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டெஃபினிஷனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் வெக்டர் இருக்கு இன்டூ சம் லெட்ஸ் சே ஏ பிளஸ் ஒரு காலம் வெக்டர் பிளஸ் பி பிளஸ் இன்டூ சம் காலம் வெக்டர் பிளஸ் சி இன்டூ சம் காலம் வெக்டர். ஓகேவா? இந்த வெக்டர் v1 v2 v3ன்னு வச்சுக்கணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டெஃபினிஷன் என்னன்னா, இந்த எல்லா வெக்டர்ஸையும் இப்படி போட்டுக்கோ, v1 v2 v3 இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம், இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டர்ஸ் இப்படி அடிஷனல் இருக்கோம்ல, ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ ஒரு வெக்டர் பிளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் இன்டூ இன்னொரு வெக்டர் பிளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் இன்டூ இன்னொரு வெக்டர், இந்த வெக்டர் எல்லாம் ஒட்டுக்கா போட்டுக்கோ, அது ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கோ. சரியா? அப்புறம் மிச்சம் இருக்க உங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு பார்த்தியா, அதை வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோ, ஏபிசி. இதுதான் உங்க வெக்டர் மல்டிப்ளிகேஷன் டெஃபினிஷனே. ஓகேவா? ஸோ அதனால தான் இப்படி சேஞ்ச் ஆச்சு. சரியா? இப்போ ஸோ உங்களுக்கு என்னது, ஒரு பேசிஸ் வந்து இன்னொரு பேசிஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம இந்த பி பி டு பி டேஷ்ங்கிற மேட்ரிக்ஸ், டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை பேசிஸ் பி கூட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு பி டேஷ்ங்கிற பேசிஸ் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நான் ஒரு டைம் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. என்னன்னா, இந்த k1 k2 இருக்கு பாத்தீங்களா, இந்த k1 k2ங்கிறது k1 அப்புறம் k2ங்கிறது b1ங்கிற பேசிஸ் வெக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து b டேஷ்ங்கிற பேசிஸ் எழுதுனா அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன, k1 k2. கரெக்டா? அதே மாதிரி இந்த b2ங்கிற பேசிஸ் வெக்டர் இருக்கா பாத்தியா, அதை வந்து b டேஷ் பேசிஸ் எழுதினா என்ன வரும், கோஆர்டினேட் வெக்டர்ஸ். b2 வந்து b டேஷ் எழுதணும்னா கோஆர்டினேட் வெக்டர்ஸ் என்ன வரும், k3 k4 k3 k4. ஸோ அதான் இங்க வந்து இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் எழுதுறப்போ எப்படி எழுதலாம்னா, b1 அதோட கோஆர்டினேட்ஸ் இன் b டேஷ், அப்புறம் b2 அதோட கோஆர்டினேட்ஸ் இன் b டேஷ் இன்டு வெக்டர் இன் b ஈக்குவல் டு வெக்டர் இன் b டேஷ். ஓகேவா? இப்போ இதுதான் உங்களோட ப்ராசஸ். ஓகேவா? இப்போ நம்ம சம்ஸ் போடலாம். சம்ஸ் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஒரு டைம் ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்றோம், பிங்கிற பேசிஸ்ல இருந்து பி டேஷ் பேசிஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்றோம். கரெக்டா? ஸோ பிங்கிற பேசிஸ் வந்து பி டேஷ்ங்கிற பேசிஸ்க்கு நம்ம போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஃபார்முலா பாத்தீங்களா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நம்மளுக்கு அந்த சேஞ்ச் வந்து கிடைச்சிடும். ஸோ என்ன பண்றோம், விங்கிற வெக்டரை பிங்கிற பேசிஸ் வந்து பி டேஷ்ங்கிற பேசிஸ்ல நம்ம எழுத ட்ரை பண்றோம். ஓகேவா? அதோட கோஆர்டினேட்ஸ் எழுத ட்ரை பண்றோம். ஸோ எப்படி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன மாதிரி டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், பிங்கிற பேசிஸ் வந்து பி டேஷ்ங்கிற பேசிஸ்க்கு போறதுக்கான டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், பில இருந்து பி டேஷ் போறோம். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு இன்புட் என்னது, பி. நல்லா கேட்டுக்கோங்க, பில இருந்து பி டேஷ்க்கு போறோம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், பி தான் தெரியும். அப்போ இந்த பில இருந்து பி டேஷ்க்கு போறது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்புட் என்ன இருக்கும், பியை தான் இன்புட் எடுத்துக்கும். பிங்கிறது வந்து அந்த வெக்டரோட கோஆர்டினேட் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் பி. ஓகேவா? ஸோ பில இருந்து பி டேஷ் போறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க, டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் பி டு பி டேஷ். சரியா? இப்போ அந்த மேட்ரிக்ஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், பில இருந்து பி டேஷ் போறோம். ஸோ உங்களுக்கு பிங்கிறத இன்புட். ஸோ அந்த வெக்டரோட கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிங்கிற பேசிஸை எழுதிக்கோங்க. அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வெக்டரின் பி டேஷ் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த பிங்கிற பேசிஸ் பாத்தீங்களா,
அந்த பிங்கிற பேசிஸ்ல உங்களுக்கு இருக்க வெக்டர்ஸ் என்ன? b1 b2. ஓகேவா? b2ங்கிற b டேஷ் பேசிஸ்ல இருக்க வெக்டர்ஸ் என்ன? b1 டேஷ் அப்புறம் b2 டேஷ். சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை நீங்க எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா, எங்கிருந்து எங்க போறீங்க? பில இருந்து பி டேஷ் போறீங்க. கரெக்டா? ஸோ பிங்கிற பேசிஸ் இருக்க வெக்டர்ஸ் என்ன? b1 b2. இந்த ரெண்டு வெக்டரையும் பி டேஷ்ல இருக்க வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷன் எழுதுங்க. அதாவது சம் k1 டைம்ஸ் b1 டேஷ் பிளஸ் k2 டைம்ஸ் b2 டேஷ், அப்புறம் k3 டைம்ஸ் b1 டேஷ் பிளஸ் k2 டைம்ஸ் k4 டைம்ஸ் b2 டேஷ். ஓகேவா? இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பேசிஸ் வெக்டர்ஸ் வந்து பிங்கிற பேசிஸ் வெக்டர்ஸை பி டேஷ் பேசிஸ் எழுதிருப்பீங்க பாத்தீங்களா, அதோட கோஆர்டினேட்ஸ் தான் உங்களோட இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ b1ங்கிற பேசிஸ் வெக்டர் வந்து பி டேஷ் பேசிஸ்ல எழுதுறீங்க கோஆர்டினேட்ஸ். அதே மாதிரி b2 வந்து பியோட பேசிஸ் வெக்டர். கரெக்டா? b2 வந்து பியோட பேசிஸ் வெக்டர், அதை வந்து பி டேஷோட கோஆர்டினேட்ஸ் எழுதுறீங்க. ஓகேவா? அப்போ பில இருந்து பி டேஷ் போறப்ப இப்படி எழுதுவீங்க. இதுவே பி டேஷ்ல இருந்து பிக்கு வரணும்னா இதான் கடைசி, இதுக்கப்புறம் சம் போடலாம். ஓகேவா? இதுவே நம்ம பி டேஷ்ல இருந்து பி போறோம்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிவீங்க ஃபர்ஸ்ட். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? உங்களை பி டேஷ்ல இருந்து பிக்கு கூட்டிட்டு போகணும். கரெக்டா? அப்போ பி டேஷ்ல இருந்து பிக்கு போறீங்கன்னா உங்க இன்புட் என்ன? பி டேஷ். அதான் இன்புட்டா இருக்க போகுது. கரெக்டா? பி டேஷ் தான் உங்களோட இன்புட்டா இருக்க போகுது. ஸோ உங்க வெக்டரோட கோஆர்டினேட்ஸ் இன் பி டேஷ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கோஆர்டினேட்ஸ். இந்த பிராக்கெட் போட்டு கீழே சப்ஸ்கிரிப்ட் போடுறாங்க, கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு என்ன கொடுத்துடும்? இது வந்து பியில் இருக்க கோஆர்டினேட்ஸ் கொடுக்க போகுது. கரெக்டா? இதை நீங்க எப்படி நீங்க மறுபடியும் எழுதலாம்? திஸ் இஸ் நத்திங் பட் இப்போ பி டேஷ்ல இருந்து பிக்கு போறீங்க. கரெக்டா? ஸோ பி டேஷோட கோஆர்டினேட் வெக்டர்ஸ் என்ன? பி டேஷோட பேசிஸ் வெக்டர்ஸ் வந்து b1 டேஷ் அப்புறமா b2 டேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த b1 டேஷையும் b2 டேஷையும் எதை வச்சு எழுதுங்க? பியோட பேசிஸ் வெக்டர்ஸ் வச்சு எழுதுங்க. பியோட பேசிஸ் வெக்டர்ஸ் என்ன? b1 b2. இதோட கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கோங்க. c1 c2 அப்புறமா c3 b1 பிளஸ் c4 b2. அப்போ b1ஓட கோஆர்டினேட் வெக்டர், b1 டேஷோட கோஆர்டினேட் வெக்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் b என்னது? c1 c2. கரெக்டா? b2 வெக்டரோட பேசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் B பேசிஸ் என்னது? கோஆர்டினேட்ஸ் வந்து c3 c4. ஓகேவா? அப்போ நீங்க இந்த இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? b1 டேஷ் அதோடது வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் b, அப்புறம் b2 டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் b. ஓகேவா? இதுதான் உங்களோட இந்த மேட்ரிக்ஸ். சரியா? அப்போ c1 c2 c3 c4 அப்படின்னு இருக்கும். இதுதான் உங்களோட pb டேஷ் டு b மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுச்சா? ஓகேல, எந்த பேசிஸ்ல இப்போ பி டேஷ்ல பிக்கு கன்வெர்ட் பண்றீங்கன்னா பி டேஷ்ல இருக்க பேசிஸ் வெக்டர்ஸ் எல்லாம் பியோட பேசிஸ் வெக்டர்ஸ் வச்சு எழுதுங்க. ஸோ அதோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸையும் எப்படி எழுதிடுவாங்க? ஒரு காலம் எழுதிடுவாங்க ஒரு மேட்ரிக்ஸ்ல. ஸோ அதுதான் உங்களோட சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுதான் உங்களோட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு சம் போடலாம். சரி, அதுக்கு அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த கண்டுபிடிக்கணும் பாத்தீங்களா? இந்த கண்டுபிடிக்கிறதே நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஓகேவா? எப்படின்னா இந்த பி பி டேஷ் டு பி இருக்கு பாத்தியா, இது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பி டேஷ் வெக்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இன்னொரு சிம்பிளான ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பி டேஷ்ல இருந்து பிக்கு போறீங்க. கரெக்டா? இதை நம்ம புக்ல எல்லாம் சில டைம் நம்ம மேம் கூட நோட்ஸ்ல எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பி டேஷ்
பி டேஷ் டு பி போடுறோம், இது ரிவர்ஸ் எழுதணும். பியையும் பி டேஷ் அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இது வந்து நார்மல் வெக்டர்ஸ். ஓகேவா? எப்படி எழுதணும்? b1 b2 அப்புறமா b1 டேஷ் b2 டேஷ். இதெல்லாம் வெறும் வெக்டர்ஸ். இதெல்லாம் வெறும் வெக்டர்ஸ், கோஆர்டினேட் வெக்டர்ஸ் கிடையாது, வெறும் வெக்டர்ஸ். இதை ரோ ரெடியூஸ் பண்ணுங்க. ரோ ரெடியூஸ் பண்ணணும். அதாவது ரோ எக்லான் ரெடியூஸ்டு ரோ எக்லான் ஃபார்முக்கு உங்களோட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் தான் பி பி டேஷ் டூ பின்னு இருக்கும். ஓகேவா? இது டைரக்டா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இதுவே பி பி டு பி டேஷ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பி டேஷ் எழுதணும். ஓகேவா? ஸோ பி டேஷ் எழுதுறது பி ஒன் டேஷ், அப்புறம் பி டூ டேஷ், அப்புறமா பி பி ஒன் பி டூ. சரியா? இப்போ இது என்ன பண்ணுங்க? ரோ ரெடியூஸ் பண்ணுங்க. ரோ ரெடியூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ரெடியூஸ் ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துடும். இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இந்த மேட்ரிக்ஸ் தான் பி பி டூ பி டேஷ். ஓகேவா? சரியா? இது வந்து அந்த வெக்டர்ஸ் அப்படியே எழுதுறது. ஓகேவா? இப்போ என்ன விஷயம்னா பி பி டேஷ் டு பியும் பி பி டு பி டேஷும் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஓகேவா? இதோட இன்வர்ஸ் தான் இது, இதோட இன்வர்ஸ் தான் இது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ரெண்டு ஏ இன்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே தான், இதோட இன்வர்ஸ் தான் இந்த மேட்ரிக்ஸ், அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் இது. சரியா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு இன்வர்ஸ் போட்டிங்கன்னா கூட இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். இப்போ நம்ம சம் போடலாம். என்ன சம்? ஒரே நிமிஷம். சரி, இப்போ நம்ம சம் போடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சிடர் பேசிஸ் பி. ஓகேவா? பேசிஸ் பி வந்து u1 u2ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? u1 வந்து பார்த்தீங்கன்னா 1 0, இதுதான் உங்களோட u1. சரியா? u2 வந்து பார்த்தீங்கன்னா 0 1. சரியா? இதுதான் உங்களோட u2. அப்புறம் b டேஷ் வந்து பார்த்தா u1 டேஷ் அப்புறம் u2 டேஷ், இதுதான் உங்களோட b டேஷ்னு கொடுத்தாங்க. இப்போ u1 டேஷ் வந்து பார்த்தா என்னது 3 4, u2 டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 3. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, டபிள்யூன்னு ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. டபிள்யூங்கிற வெக்டர் பார்த்தீங்கன்னா 3 அப்புறமா -5. ஓகேவா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அடியில உங்களுக்கு இப்படி ஏதாச்சும் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இங்க பி இல்லைன்னா ஏதாச்சும் கீழே கொடுக்குற வரைக்கும் இதெல்லாம் வெக்டர்ஸ். அப்படி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அது வந்து கோஆர்டினேட் வெக்டரா மாறும். இதெல்லாம் வெறும் வெக்டர்ஸ். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் பி பி டு பி டேஷ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன்? டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் பி டு பி டேஷ். நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இதை வந்து பில இருந்து பி டேஷ் போனா ஃபர்ஸ்ட் பி டேஷ் எழுதிக்கோங்க, அப்புறமா பி எழுதிக்கோங்க. ஓகேவா? பி டேஷ் என்னது? u1 டேஷ் அப்புறமா u2 டேஷ் வெக்டர்ஸ், அப்புறம் பிங்கிறது u1 அப்புறம் u2 ஈக்குவல் டு u1ங்கிறது என்ன ஆக்சுவலா? u1 டேஷ் வந்து 3 4, u2 டேஷ்ங்கிறது 2 3. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ u1 u2 என்னது 1 0 0 1. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீங்க ரெடியூஸ்டு ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரோ ரிடக்ஷன் பண்ணணும். ஓகே, எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற 0 மாத்திரம் என்ன பண்ணுவீங்க? R2 மைனஸ் 4/3 டைம்ஸ் R1. 3 பிவோட் எலிமெண்ட் எடுத்துப்பீங்க, ரோ ரெடியூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரோ ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாறும்?
உங்களுக்கு ரோ ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா 3 2 1 0 இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்? இது 0 ஆயிடும். -8/3 3 இருக்கு 9. இது வந்து 1/3 வந்துடும். அப்புறமா இது வந்து -4/3 இருக்கும். இது வந்து 1 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை வந்து 0 ஆக்கணும். கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? 3 0 இது வந்து R1 minus 6 times of எழுதணும்னா என்ன வரும்? சம் கான்ஸ்டன்ட் C1 times B ஓட ஃபர்ஸ்ட் பேசிஸ் என்ன? U1 கரெக்டா? பிளஸ் C2 times U2. ஓகேவா? இப்படிதான் வரும். சரியா? இப்போ W of இப்படி போட்டோம்னு அர்த்தம் இந்த பேசிஸ்ல இதோட கோஆர்டினேட் எக்ஸஸ் இருக்கணும். ஸோ கோஆர்டினேட் எக்ஸஸ் என்ன? C1 C2. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டைரக்டா இந்த லீனியர் காம்பினேஷன் நம்ம சால்வ் பண்ணனால நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் டபிள்யூவை அப்படி எழுதலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் எழுத போறோம். எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் காலம் U1 எழுதிக்கோங்க. U1 என்னது? 1 0. U2 என்னது? 0 1. ஓகேவா? இப்போ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதணும். W என்னது? 3 -5. இப்போ இந்த சிஸ்டம் சால்வ் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிடும்? இது ஏற்கனவே ரெடியூஸ் கன்ஃபார்ம்ல இருக்கு. ஸோ C2 ஈக்குவல் டு -5. அப்புறம் 1 into C1 பிளஸ் 0 டைம்ஸ் C2 ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஸோ C1 வந்து 3. அப்போ W ஈக்குவல் டு C1 3 டைம்ஸ் ஆஃப் U1 minus 5 டைம்ஸ் ஆஃப் U2. அப்போ W with respect to the basis B என்னது? கோஆர்டினேட்ஸ் என்ன? 3 அப்புறமா -5. இதுதான் W with respect to the basis B. இப்போ அதே மாதிரி நம்ம W with respect to the basis B dash கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? W with respect to the basis B dash கண்டுபிடிக்கலாம். இது எப்படி எழுதுவீங்க? மறுபடியும் W-வை ஃபர்ஸ்ட் B dash எழுதுங்க. W ஈக்குவல் டு K1 டைம்ஸ் U1 dash பிளஸ் K2 டைம்ஸ் U2 dash. ஓகேவா? இப்போ இதோட பேசிஸ் இதோட கோஆர்டினேட்ஸ் தான் இது WB dash ஓட கோஆர்டினேட்ஸ். கரெக்டா? அதாவது வெக்டர் W with respect to B dash அதோட கோஆர்டினேட்ஸ். ஸோ K1 K2 தான் அதோட கோஆர்டினேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எழுதிங்க என்ன ஆகும்? இதை வந்து மேட்ரிக்ஸ் எழுதணும்னா U1 dash வந்து 3 4. U2 dash வந்து 2 3. ஓகேவா? அப்புறமா W வந்து 3 அப்புறம் -5. இப்போ ரெடியூஸ் பண்ணுங்க ரோ எக்கலான் ஃபார்முக்கு. ஸோ ஒரு ஸ்டெப் பண்ணால் போதும் நினைக்கிறேன். R2 minus 4/3 டைம்ஸ் ஆஃப் R1. இது பண்ணிங்கன்னா 3, இது 0 ஆகிடும். இது 2, இது வந்து 9 minus 4/3 வந்து 9 minus 4 வந்து 5/3. அதே மாதிரி -5 -15 அப்புறமா சாரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த R1 எழுதிக்கலாம். R1 என்னது? 4/3 டைம்ஸ் ஆஃப் 3 வந்து 4. 4/3 டைம்ஸ் ஆஃப் 2 வந்து 8/3. 4/3 டைம்ஸ் ஆஃப் 3 வந்து 4. கரெக்டா? இப்போ இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 4 கூட இதை ஆட் பண்ணோம்னா 0 வந்துடும். 3 கூட இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 9 minus 8/3.
என்னது 1/3. அப்புறம் -5 கூட -9. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் வந்துச்சு. ரெடியூஸ் பண்ண அவசியம் கிடையாது. சால்வ் தான் பண்ண போகிறோம். ஸோ 1/3 டைம்ஸ் ஆஃப் K2. ஏன்னா இது U2 டேஷ், இது U1 டேஷ். கரெக்டாக அந்த வெக்டர்ஸ். ஸோ அதனால் K2 ஈக்குவல் டு -9. ஸோ K2 ஈக்குவல் டு -27. ஓகேவா? அப்புறம் 3 டைம்ஸ் ஆஃப் K1 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் K2 ஈக்குவல் டு 3. அப்போ என்ன வரும்? 3 times of K1 equal to 3 minus 2 times of K2 equal to 3 minus 2 times of -27, which is equal to 3 plus 57, which is equal to 60. இது வந்து 3 times of K1 கரெக்டா? ஸோ 3 times of K1 60னா K1 என்னது 20 கரெக்டா? சரி 3 times of 54 வருது. 3 times of 54, அப்போ இது 57 வரும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 வரும். ஸோ K1 வந்து 19, K2 வந்து -27. அப்போ உங்களோட கோஆர்டினேட்ஸ் என்னது வித் ரெஸ்பெக்ட் டு B டேஷ் 19 -27. ஓகேவா? இதுதான் உங்களோட கோஆர்டினேட்ஸ். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன இருந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் டு B வந்து பார்த்தீங்கன்னா 3 -5. அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு B டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 19 -27. இப்போ இது என்ன சொல்லுது? ரெண்டுமே W வெக்டர் தான். இந்த பேஸ் எழுதுறப்போ கோஆர்டினேட்ஸ் வந்து இதுவா இருக்கு. B டேஷ்ங்கிற பேஸ் எழுதுறப்போ கோஆர்டினேட்ஸ் வந்து இதுவா இருக்கு. அப்படிதான் சொல்லுது. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல WB. இதை இன்னொரு டைப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம B டேஷ்ல இருந்து Bக்கு வரும். கரெக்டா? ஏன்னா நம்மளோட எண்ட் ரிசல்ட் வந்து B ல இருக்க போகுது. கரெக்டா? எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது? B ல இருக்க போகுது. நம்ம என்ன பண்ண போறோம்? B டேஷ்ல இருந்து Bக்கு வரணும். நம்ம Bக்கு தான் வரணும். நமக்கு வேற என்ன தெரியும்? B டேஷ் தெரியும். ஸோ இது கூட B டேஷ்ல இருந்து Bக்கு போனா இன்புட் என்ன இருக்கும்? B டேஷ்ல இருந்து தான் Bக்கு போறோம். ஸோ நம்ம கையில இப்போ B டேஷ் இருக்குன்னு வச்சுக்கலாம். W of B டேஷ். இது போட்டோம்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேமாக தான் வரணும். சேமாக வருதான்னு பார்க்கலாமா? B டேஷ் டு B என்னது? நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? ஒரு நிமிஷம். இங்க B டேஷ் டு B கரெக்டா? B டேஷ் டு B வந்து 3 4 2 3 கரெக்டா? அப்போ 3 4 2 3 இன்டூ WB டேஷ் என்ன நமக்கு தான் பார்த்தோம். WB டேஷ் என்ன 19 -27. இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 டைம்ஸ் ஆஃப் 19 வந்து என்னது 3 9 7 3 1 3 57 minus 54 வரும். கரெக்டா? 2 டைம்ஸ் ஆஃப் -27 54. அப்புறம் 4 டைம்ஸ் ஆஃப் 9 வந்து 4 9 36, 4 1 4 76 minus 3 டைம்ஸ் ஆஃப் 27 வந்து 3 7 21 2 6 80. ஓகேவா? இங்கே மைனஸ் வரும். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து 3, இது வந்து 6 -5 கரெக்டா? ஸோ உங்களுக்கு சேம் ரிசல்ட் தானே வந்துருக்கு. W of B என்னது 3 -5 அதே தான் வந்திருக்கு. ஸோ சிமிலர்லி யூ கேன் இப்போ B டேஷ் இன்னொரு இது என்னது ஃபர்ஸ்ட் B டேஷாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு எண்டா B டேஷ்ல வந்து நிற்கணும். ஸ்டார்டிங் வந்து நம்ம Bலேருந்து வரலாம். கரெக்டா? ஸோ Bலேருந்து வரணும் நமக்கு இன்புட் என்ன தெரியும்? Bன்னு தெரியும். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் W வித் ரெஸ்பெக்ட் டு B வந்து இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இதோட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம்.
3 3 -2 -4 இன்ட்டு 3 அப்புறம் -5 பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 3 3s are 9 minus plus 10 அப்புறமா -12 -15 and 19 -27. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்கள் கோஆர்டினேட் சேமாக தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? இப்படி தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் ஒரு டைம் இந்த ப்ராப்ளமை ரீவிசிட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? பி டாஷ்னு 2 பேசிஸ் கொடுத்தாங்க. ரெண்டுமே 2 டைமென்ஷனல் பேசிஸ். ஏன்னா உங்களுக்கு 2 வெக்டர் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 வெக்டரோட இதுவும் ஒவ்வொரு காம்பனண்ட் 2 காம்பனண்ட் தான் இருக்குது. கரெக்டாக 2 வெக்டர். இப்போ அதே மாதிரி டபிள்யூங்கிற இன்னொரு வெக்டர் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் பிலேருந்து பி டாஷ்க்கு போகிறதுக்கான டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கேட்டிருந்தாங்க. இல்லை சேஞ்சஸ் பேசிஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதை கேட்டிருந்தாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் பி டாஷ் போட்டுக்கோங்க, இது ரிவர்ஸ் எழுதிக்கோங்க. பி டாஷ் பி டாஷ்னா ஒன்றும் இல்லை, அதோட என்னென்ன பேசிஸ் இருக்கு? u1 டாஷ் u2 டாஷ் அப்புறம் u1 u2. இப்போ அதை எழுதிட்டு ரெடியூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மாதிரி ரெடியூஸ் பண்ணுங்க. ரெடியூஸ் ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது தான் பி டு பி டாஷ். சிமிலர்லி பி டாஷ் டு பிக்கு அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம கடைசியில் பி இருக்குது, ஸோ ரிவர்சல்னா ஃபர்ஸ்ட் பி வரும், அப்புறமா பி டாஷ் வரும். அப்புறமா பின்னு u1 u2 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இது பண்ணிங்கன்னா டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பேஸ் பி டு பி டாஷ். ஸோ பிலேருந்து பி டாஷ் போனோம்னா எந்த மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணணும் அது வந்துடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? வெக்டர் W அதோட கோஆர்டினேட் வெக்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் பி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதோட மீனிங் என்ன? வெக்டர் டபிள்யூவை நம்ம பிங்கிற பேசிஸ்ல எழுதினோம்னா அவரோட கோஆர்டினேட்ஸ் என்ன வரும், அதுதான் அதோட கொஸ்டின். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி எழுதிட்டு இந்த சிஸ்டமை சால்வ் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு C1 C2 வேல்யூ கிடச்சிடும். அதுதான் இதோட ஆன்சர். இப்போ சிமிலர்லி WB டேஷ் கேட்டிருந்தாங்க. WB டேஷ் என்ன? டபிள்யூங்கிற வெக்டரை பி டேஷ் பேசிஸ் வச்சு எழுதினோம்னா அதுக்கு கிடைக்கிற கோஆர்டினேட்ஸ் என்னன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது K1 K2 மறுபடியும் அதை சால்வ் பண்ணோம்னா அவனுக்கு கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் WBயை பி டேஷ் டு பி வச்சு கண்டுபிடிச்சோம்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி WB டேஷை பி டேஷ் டு பி டு பி டேஷ் வச்சு கண்டுபிடிச்சோம்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ பி டேஷ் டு பி வச்சு கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பி டேஷ் வேணும். கரெக்டா? ஸோ அதை வச்சு தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஏன்னா பி டேஷ் டு பி. கரெக்டா? ஸோ பி டேஷ்ல நம்ம பிக்கு போகிறோம். அப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்து W பின்னு இருக்கும். இன்புட் என்னவா இருக்கும்? பி டேஷ்ல தானே போறீங்க. ஸோ இன்புட் வந்து பி டேஷா இருக்கும். இது எல்லாமே கோஆர்டினேட் வெக்டர்ஸ். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா எடுத்துருக்கா? எப்படி பண்ணணும்னு? டே எல்லாத்துக்கும் ஓகேவா? ஏதாச்சும் சொல்லுங்க. சரி, இப்போ சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் தான். புரிஞ்சா? ஸோ சேஞ்ச் ஆஃப் பேசிஸ்ல 3 கான்செப்ட் தான். நீங்க எந்த வெக்டர் ரெப்ரசென்ட் பண்றீங்களோ அந்த வெக்டர்லாம் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? சேம் வெக்டர் பட் டிஃப்ரெண்ட் பேசிஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? மொத்தம் உங்களுக்கு 3 கான்செப்ட் தான் இருந்துச்சு. 3 கான்செப்ட் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், ஒரு பேசிஸ் வந்து இன்னொரு பேசிஸ் போற டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ பிங்கிற பேசிஸ்ல பி டேஷ்ங்கிற பேசிஸ் போனோம்னா ஃபர்ஸ்ட் பி டேஷ் எழுதிக்கோங்க, அப்புறமா பி எழுதிக்கோங்க. இதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. இதோட லெஃப்ட் சைடு வந்து ரெடியூஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் உங்களுக்கு என்ன வரும்? இதுதான் வந்துடும்.
ஓகேவா? அதே மாதிரி ஒரு வெக்டருக்கு இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டு இங்க சம்திங் போட்டாங்கன்னா என்ன மீனிங்னு பார்த்தோம். அதோட மீனிங் என்ன? இந்த வெக்டர் அதை வந்து பிங்கிற பேஸ்ல இருந்தோம்னா அதோட கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இது. இதை சிம்பிளா கோஆர்டினேட் வெக்டர் ஆஃப் W வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் பின்னு சொல்லலாம். ஓகே, அதான் இதோட மீனிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு வந்து பி பி டு பி டேஷ் கொடுத்துருக்காங்க, இல்லை பி டேஷ் டு பி கொடுத்துருக்காங்க. அப்புறமா டபிள்யூ பி டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா டபிள்யூ பி எப்படி கொண்டு பார்த்தோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? பி பி டேஷ் டு பி, அதாவது பி டேஷ்ங்கிற பேசிஸ்ல இருந்து பிங்கிற பேசிஸ் கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஸோ பி டேஷ் வந்து பி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அவுட்புட் வந்து பியில் இருக்கும். இன்புட் எப்படி இருக்கும்? டபிள்யூ பி டேஷ்ல இருக்கும். ஓகே, ஏன்னா பி டேஷ் தான் பி கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஸோ இப்படி இருக்கும். ரிவர்ஸும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பி பி டேஷ் பியும் பி பி டு பி டேஷும் இன்வர்சஸ் ஆஃப் ஈச் அதர். ஓகேவா? சரியா? அதனால என்ன அர்த்தம்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? இதுவும் பார்த்தோம். இதுதான் இதோட டேக் அவேஸ். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஃபைன். இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட்ஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்புட் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் ஒரு அவுட்புட் கொடுக்கும். கரெக்டா? ஸோ ஒரு இன், அப்புறமா அது கரஸ்பாண்டிங் ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனோட இன்புட்டை நம்ம எங்கிருந்து எடுக்கிறோமோ அதை வந்து ஒரு செட்டில் தான் எடுப்போம். ஒரு ஃபங்க்ஷனோட இன்புட் வந்து ஒரு செட்டில் எடுப்போம், ஃபங்க்ஷனோட அவுட்புட்டும் இன்னொரு செட்டில் தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு இன்புட் செட் இருப்பீங்களா, அந்த இன்புட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங் என்ன பண்ணும்? அந்த எலிமெண்ட்டை இன்புட் எடுத்துக்கிட்டு கரஸ்பாண்டிங்கா இந்த அவுட்புட்டோட செட்ல ஒரு வேல்யூக்கு மேப் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதுதான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? இன்புட் செட்ல இருக்க எல்லா வேல்யூ, ஓகேவா, முக்கியம். இதை வந்து டொமைன் சொல்லுவாங்க. இன்புட் செட் வந்து டொமைன் சொல்லுவாங்க, அவுட்புட் செட்டை வந்து கோ டொமைன் சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஒரு இன்புட் செட்ல இருக்க எல்லா வெக்டர்ஸ், எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் எடுத்து டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் கோ டொமைன்ல ஒரு அவுட்புட், ஒரே ஒரு அவுட்புட் தான், ஒரு இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்க முடியும். இப்போ ஒரு இன்புட்டுக்கு இப்போ ரெண்டு அவுட்புட்டால இருக்கக்கூடாது. ஓகே, அப்படின்னு அது ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு அவுட்புட் இருக்கும். சரியா? இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும். ஸோ ஒரு இன்புட் எடுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணி ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். சரியா? இதுதான் டிபிக்கலா ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகும். சிமிலர்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்ம இந்த சாப்டர் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம் தான் பார்க்க போறோம், விச் இஸ் லீனியர். லீனியர் ஃபங்க்ஷன்ல லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான் பார்க்க போறோம். லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் லீனியர் ஃபங்க்ஷன்னா அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை டூ திங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சே எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஒரு இன்புட், எக்ஸ்ங்கிற இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கு, எஃப் ஆஃப் ஒய்ங்கிற ஒரு இன்புட் அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா ரேண்டமாக வச்சுக்கிறேன். இப்போ சப்போஸ் ஜெட்டுங்கிற ஒரு இன்புட் இருக்கு, ஜெட்டுங்கிற இன்புட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது இந்த ரெண்டு இன்புட்டோட அடிஷனாக இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை சப்ராக்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், இல்லை மைனஸ் கூட போட்டுக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ். அடிஷனல் சப்ராக்ஷன் ஆச்சுன்னா இதை நீங்கள் எப்படி எழுத முடியும்? எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்னு எழுத முடியும். அதாவது ஒரு இன்புட் வந்து வேற ரெண்டு இன்புட்டோட காம்பினேஷனா இருந்துச்சுன்னா, அடிஷன் சப்ராக்ஷன் ஆச்சுன்னா, யூ கேன் ஸ்பிளிட் அண்ட் ரைட் இட் அஸ்
the function of the first input plus or minus the function of second input and so on. நிறைய இருந்துச்சுன்னா மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டே போயிட்டு இருக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா, இப்போ சப்போஸ் z வந்து a டைம்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இன்புட்டை சம் கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணி பண்ணிருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கலாம், f of ax you can write as அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டு எக்ஸோட ஃபங்க்ஷன் மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணா இதுவும் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி சேர்த்தி நம்ம எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் இப்போ சப்போஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதாவது ஒரு இன்புட் இருக்கு எஃப் ஆஃப் ஜெட், ஜெட்ங்கிறத ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய், அதாவது ஏற்கனவே எக்ஸுங்கிற ஒய்ங்கிற இன்புட் இருந்திருக்கு, அதோட மல்டிபிள்ஸ் அப்புறம் ஒரு லீனியர் காம்பினேஷனா ஜெட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் இதோட ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும், a டைம்ஸ் f of x plus b டைம்ஸ் f of y. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்க ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கரஸ்பாண்டிங்லி லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகேவா, இப்போ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணணும்னா ஒரு வெக்டர் இன்புட் எடுத்துக்கும். ஓகேவா, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு வெக்டர் இன்புட் எடுத்துட்டு கரஸ்பாண்டிங்கா அவுட்புட்ல இன்னொரு வெக்டர் கொடுக்கும். சரியா, ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, சப்போஸ் டொமைனை வந்து செட் ஏ, கோடொமைன் வந்து செட் பி அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மும் அதே மாதிரி தான். டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இன்னொரு வெக்டர் ஸ்பேஸ் போகும். ஏன்னா இன்புட் ஒரு வெக்டர் இருக்கும், அவுட்புட்டும் இன்னொரு வெக்டர் இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் டேக்ஸ் a vector from a vector space, a domain vector space. ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இன்புட் எடுத்துக்கும், கரஸ்பாண்டிங் இன்னொரு வெக்டர் ஸ்பேஸில் அதை மேப் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்முக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் என்னன்னு புரிஞ்சுக்கல. இப்போ நம்ம பார்க்கும்போது லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை டூ ப்ராப்பர்ட்டிஸ். என்னது, டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் வந்து டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டி ஆஃப் ஒய். அதே மாதிரி டி ஆஃப் ஏ டைம்ஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா it is a times t of x. புரிஞ்சா? ஓகேவா, புரிஞ்சா எல்லாத்துக்கும்? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து ஹோமோஜெனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோஜெனிட்டி. இதை வந்து அடிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, ஏன்னா மைனஸ் வந்து we can represent it as a scalar. மைனஸ் ஒன் போட்டோம்ல, ஸோ வெறும் பிளஸ் அப்புறமா மல்டிப்ளிகேஷன். வெக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், வெக்டர்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு, ஒன்று வந்து அடிஷன் பார்த்தோம், அப்புறமா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். கரெக்டாக அதை வச்சு அந்த ஆக்சியம்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதே தான் உனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மும் இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியும் அடிஷன் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஒன்று வந்து ஹோமோஜெனிட்டி, இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அடிஷன் வந்து அடிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ சில முக்கியமான ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, எப்பவுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜீரோ வெக்டர் வந்து ஜீரோ வெக்டர் தான். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜீரோ வெக்டர் வந்து ஜீரோ வெக்டரே தான். சரியா, சரி ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும், ஒரு டைம் அப்படி சொல்றேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும், ஒரு வெக்டரை எடுத்துக்கும். ஓகேவா, ஒரு வெக்டர் எடுத்துட்டு புதுசா இன்னொரு வெக்டர் கொடுக்கும். ஓகேவா, புது வெக்டர் வந்து எந்த வெக்டர் ஸ்பேஸ்ல வேணாலும் இருக்கலாம். சேம் இன்புட் கொடுத்த வெக்டர் ஸ்பேஸ்லயே தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, வேற வெக்டர் ஸ்பேஸ்ல கூட இருக்கலாம். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுன்னா, ஒரு எல்லா லீனியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஜீரோ வெக்டர் வந்து கண்டிப்பா ஜீரோ வெக்டர் தான் இருக்கும். ஓகேவா, இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சரியா, இப்போ ஜாமெட்ரிக்கலா இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ லெட்ஸ் சே ஒரு 2 டைமென்ஷனல் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணலாம்னா, ஒரு வெக்டர் இப்படி இருக்க வெக்டரை it can change into something like this. ஓகேவா, இந்த வெக்டரை it can change to something
இந்த ரெட் கலர் வெக்டர் மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஓகேவா? ஒரு இந்த வெக்டரை கிரீன் கலர் வெக்டர் ரெட் கலர் வெக்டரை இந்த பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணிச்சு. இது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஜாமெட்ரிக்கல என்ன மீனிங்னா, நீ எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணினாலும் உன் ஒரிஜின் வந்து எல்லா டிரான்ஸ்ஃபார்முக்கும் சேம், எல்லா டிரான்ஸ்ஃபார்முக்கும் ஒரிஜின் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது நீ என்ன டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணினாலும் உங்க ஒரிஜின் வந்து இட் ஸ்டேஸ் வேர் இட் இஸ். உங்க ஒரிஜின் வந்து எங்கேயுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. அதான் இது ஒரு முக்கியமான ரூல். ஓகேவா? சரியா? அப்புறம் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் படிக்கும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை we will see how it acts as a transform. ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் will act as a transform. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஒன்று சொல்கிறேன். 2 0 0 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்புட் 1,1 வைக்கிறேன். சரியா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? 2, அப்புறமா இது 1,2 வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் 2, அப்புறமா செகண்ட் டைம் 6 கிடைக்கும். சரியா? இப்போ நீங்க இந்த எப்படி நீங்க நினைக்கலாம்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பார்த்தோம்? ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஒரு இது என்ன மேட்ரிக்ஸ்? வேரியபிள் மேட்ரிக்ஸ். கரெக்டா? ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் பண்ண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்கு? இந்த எக்ஸ்க்கு எக்ஸ்ல எக்ஸ் ஒய் செட்னு போட்டிருக்கோம். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி மட்டும்தான் நினச்சிருந்தோம். கரெக்டா? இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி ஆர் திங்கிங் இட் ஆஸ் இது வந்து ஒரு இன்புட்டை எடுத்துட்டு ஒரு அவுட்புட் கொடுக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகேவா? இதுதான் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த வெக்டர் கூட மல்டிப்ளை பண்றப்போ உனக்கு ஒரு புது வெக்டர் கிடைக்குது. உனக்கு என்ன ஆகுது? 1,2ங்கிற வெக்டர் இப்படி இருக்கு. ஓகே, 1,2ங்கிற வெக்டர் இப்படி இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அப்புறமா இது 2,6ங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறமா இது வந்து 2,6ங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ 2,6 would be somewhere. ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுது? அதையும் நீ ஒரு டிரான்ஸ்ஃபார்மா மாற்றுதுன்னு நினச்சிக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம் மீனிங் தான், ஒரு வெக்டர் இன்புட் எடுத்துக்கணும், ஒரு வெக்டர் அவுட்புட்டாக கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, யூ கேன் ரைட் பாலினாமியல்ஸ் ஆஸ் த வெக்டர் ஆல்சோ. பாலினாமியலையும் நீங்கள் வெக்டர் எழுத முடியும். எப்படி எழுதுவீங்க? எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2. சரியா? a0 plus bx plus cx2 இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறோம். a plus bx plus cx2 சொன்னால் இதையும் நீங்கள் ஒரு வெக்டர் எழுதலாம். எப்படி எழுதலாம்? வெறும் அந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம், செகண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், தேர்டு எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி இதையும் நீங்கள் ஒரு வெக்டர் எழுத முடியும். ஸோ பாலினாமியல் வெக்டர் எழுதலாமா? அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனையும் வெக்டர் எழுத முடியும். அதாவது 2-3 ஃபங்க்ஷனை ஒட்டுக்கா போட்டு இதையும் நீங்கள் வெக்டர்னு சொல்லலாம். ஓகேவா? மேட்ரிக்ஸையும் உங்களால் ஒரு வெக்டர் எழுத முடியும். ஒரு மேட்ரிக்ஸையும் ஒரு வெக்டர் மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ உங்களால் நிறைய விஷயத்த வெக்டர் எழுத முடியும். அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் வெக்டர் எழுத முடியுமோ அதெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதாவது ஒரு மேட்ரிக்ஸை வச்சு நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை டிஃபைன் பண்ணோம்னா அதான் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ இது ஏன் நான் சொன்னேன்னா, எல்லா மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஓகேவா? ஏன் எல்லா மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி அசைன் பண்ணுறோம்? ஏ அப்புறமா ஒரு வெக்டர் உனக்கு புதுசாக ஒரு வெக்டர் கொடுக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் இது ஒரு இன்புட் வெக்டர், இது ஒரு அவுட்புட் வெக்டர்னு வச்சுக்கிறோம். கரெக்டா? இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்னா உனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இப்போ ரெண்டு இன்புட் இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இட் ஷுட் பி இப்படி எழுத முடியும் உங்களால். கரெக்டாக இப்படி எழுத முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப்
ஏ டைம்ஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏ வெளியே எடுத்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து இப்படி எழுத முடியும். கரெக்டாக. இப்போ வெக்டர்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு இப்படி எழுத முடியுமான்னு பார்க்கலாம். லெட்ஸ் சே வி ஹேவ் அ மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேவா? அப்புறமா 2 காலம் வெக்டர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? v1 plus v2ன்னு 2 காலம் வெக்டர் எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு இதை நீங்க எப்படி எழுத முடியும்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். கரெக்டா? av1 plus av2ன்னு எழுத முடியும். கரெக்டா? அதே மாதிரி let's say we have some constant k into the vector. ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து av1 உங்களால் எழுத முடியும். ஸோ எவ்ரி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நாட் ஆல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிளுக்கு டிஃபரன்சியேஷன் இருக்கு பார்த்தீங்களா? டிஃபரன்சியேஷனே ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஏன்? இப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் சம் வேல்யூஸ். கரெக்டாக? இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் இல்லை ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு 2 ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா இதை எப்படி எழுதலாம்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் இப்படி எழுதலாமா? எழுத முடியும். கரெக்டாக? அதே மாதிரி a இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா இப்போ ரைட் ஏ கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் போட்டால் இதுவும் சேம் தான். ஸோ டிஃபரன்சியேஷன் இட்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்னா ஒரு இன்புட் எடுத்து ஒரு அவுட்புட் கொடுக்குது, அவ்வளோதான். ஓகேவா? பட் நீங்கள் இந்த டிஃபரன்சியேஷனை ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு எழுத முடியுமா? முடியாது. கரெக்டா? ஸோ ஆல் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆர் linear, பட் நாட் ஆல் linear transformations ஆர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இது புரிஞ்சா? ஓகேவா? சரியா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஷோ தட் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2 பாருங்க. Let V and W be any two vector spaces, the mapping T V to W அப்படின்னு அர்த்தம். நீங்க V ல இருந்து W க்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்றீங்க. ஸோ இன்புட் டொமைன் வந்து V. இப்போ இங்க பாருங்க 0 அப்போ டொமைன் வந்து V, W வந்து கோடொமைன். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. T of V, அதாவது Vங்கிறது இன்புட் வெக்டர், கேபிட்டல் Vங்கிறது வெக்டர் ஸ்பேஸ், Vங்கிறது வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஒரு வெக்டர் ஈக்குவல் டு 0. அதாவது நீங்கள் என்ன வெக்டர் V இருந்துட்டாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து 0 வெக்டராக மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீ என்ன தான் இன்புட் எடுத்தினாலும் எல்லா இன்புட்டுமே 0வாக தான் இருக்குது. அதுதான் ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? அதுவும் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அதோட ப்ரூஃப் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு டைம் படிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்னா இன்புட்டும் ஒரு வெக்டர் ஸ்பேஸ், அவுட்புட்டும் த சேம் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னா யூ வில் சே தட் டு பி த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஓகேவா? சரி, அது லீனியர் ஆப்ரேட்டர். லீனியர் ஆப்ரேட்டர்னா இன்புட்டும் வீங்கிற வெக்டர் ஸ்பேஸ், அவுட்புட்டும் வீங்கிற வெக்டர் ஸ்பேஸ்னா லீனியர் ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் லீனியர் ஆப்ரேட்டர். கூடவே என்னன்னா வீங்கிற இன்புட் எடுத்தால் வீங்கிறதே தான் அவுட்புட். ஸோ கிவன் வெக்டர் அப்படியே வெளியே வந்துடும். அதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஓகேவா? இதுவும் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் தான். இதெல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி டைலேஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை. கன்ட்ராக்ஷன் என்னது? சுருங்கிறது. டைலேஷன்னா ஸ்ட்ரெச் பண்ணுறது, பெருசாகிறது. கரெக்டாக? விரியறது. இப்போது டைலேஷன் அண்ட் கன்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ்னால் அதுவும் சேம் தான். அதுவும் ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் தான். டைலேஷன் கன்ட்ராக்ஷன் ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் தான். என்ன பண்ணுன்னா ஒரு வெக்டரை ஸ்ட்ரெச் ஆர் ஷ்ரிங்க் பண்ணி கொடுக்கும்.
ஓகேவா. ஸ்ட்ரெச் ஆர் ஷ்ரிங்க் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு வெக்டர் will be multiplied by some scalar. அதுதான் டைலேஷன் அண்ட் கண்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ். இட் இஸ் மேப் ஃப்ரம் வி டு த வெக்டர் ஸ்பேஸ் இட் செல்ஃப். ஸோ இன்புட்டும் அதே வெக்டர் ஸ்பேஸில் தான் இருக்கும், அவுட்புட்டும் அதே வெக்டர் ஸ்பேஸில் தான் இருக்கும். இது டைலேஷன் ஆப்ரேட்டர். அதே மாதிரி இப்போ ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் பாலினாமியல் lesser than or equal to degree n to polynomial less than or equal to degree n plus 1. இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு பாலினாமியல் ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்பேஸ் வந்து பாலினாமியல் ஆஃப் மேக்ஸிமம் டிகிரி n, அவுட் ஸ்பேஸ் வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி n plus 1. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்புட் வந்து nth டிகிரி பாலினாமியல், அவுட்புட் வந்து n plus 1th டிகிரி பாலினாமியல். அது எப்படின்னா, எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிஏ இன்புட் எடுத்துக்கிட்டு அது கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுது. அதை எக்ஸை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறது தான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். ஓகேவா, அதுதான் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவும் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதோட ப்ரூஃபாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி டாட் ப்ராடக்ட் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட இன்புட் வெக்டர் வந்து எக்ஸ். ஓகேவா. அதே மாதிரி டொமைன் பாருங்க, டொமைன் வந்து ஆர்என், அதாவது ஒரு என் டைமென்ஷனல் வெக்டர், அதுதான் ஆர்என். என் டைமென்ஷனல் வெக்டர் என்ன, அதில் என் காம்பனன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு காம்பனன்ட், செகண்ட் காம்பனன்ட், தேர்ட் காம்பனன்ட், இந்த மாதிரி என் காம்பனன்ஸ் இருக்கும். ஓகேவா, அதான் என் டைமென்ஷனல் வெக்டர். டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணும், ரெண்டு வெக்டர் எடுக்கும், உங்களுக்கு கடைசியில் ஒரே ஒரு ஸ்கேலர் கொடுக்கும். ஓகேவா. ஸோ உங்களோட டொமைன் என்னவா இருக்கும், ஆர்என், அதோட வெக்டர். அவுட்புட் வந்து ஒரு ரியல் நம்பர், அவ்வளோதான். ஓகேவா. இதுவும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். எப்படின்னா, உங்கள் இன்புட்டை எக்ஸுங்கிற இன்புட்டை வி நாட்டுங்கிற வெக்டர் கூட டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். அதாவது என்ன எக்ஸ் இன்புட் கொடுத்தினாலும் வி நாட்டுங்கிற வெக்டர் கூட மட்டும்தான் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்படி கிடைக்கிற அவுட்புட் தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி கூட டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் இப்போது ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விச் கன்வெர்ட்ஸ் இன்டு டிரான்ஸ்போஸ், இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விச் கிவ்ஸ் த டிட்டர்மினன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் a plus b which is nothing but transformation of a plus b the whole transpose, which is a transpose அப்புறம் b transpose. இப்போ இதான ஒரு டெஃபினிஷன். a transpose transformation of a plus b transpose transformation of b. ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா, அதே மாதிரி கேவை மல்டிப்ளை பண்ணினாலும் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இட்ஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பட் செகண்ட் ஒன் இட்ஸ் நாட் அ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா. இங்கே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் வச்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணுதுன்னா, விங்கிறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்க ஒரு வெக்டர் ஸ்பேஸ். ஓகேவா. விங்கிறது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்க ஒரு வெக்டர் ஸ்பேஸ். அது வந்து இட்ஸ் மேப்டு டு ஆர்என். ஓகேவா. இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்குது இன்புட்டாக. ஓகேவா. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஃபங்க்ஷனை இன்புட்டை எடுத்துக்குது. இப்போ அவுட்புட் என்னவா இருக்க போகுதுன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சில இன்புட்ஸ் கொடுக்க போகிறோம். அந்த இன்புட்ஸை எவாலுவேட் பண்ணி கிடைக்கிற அவுட்புட் தான் உங்களோட அவுட்புட்டாக இருக்க போகுது, ஃபைனல் அவுட்புட்டாக இருக்க போகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வீங்கர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில இன்புட்ஸ் கொடுக்குறோம், அதை எவாலுவேட் பண்ணி கிடைக்கிற அவுட்புட்ஸ் தான் உங்களோட ஃபைனல் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா. இதுவும் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா. இப்போ அதே மாதிரி நான் சொன்னேன்ல, ஒரு டொமைனில் ஒரு வெக்டர் இருக்குது, அது வந்து கோடொமைனில் ஒரு அவுட்புட்டுக்கு மேப் பண்ணி கொடுக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த இன்புட்டோட அவுட்புட்டை வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இமேஜ். ஓகேவா. ஸோ ஒரு இன்புட்டோட இமேஜ் என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் த அவுட்புட், அதுதான் இமேஜ்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ப்ரீ இமேஜ்னா இந்த இமேஜ் பற்றி, இந்த அவுட்புட்டோட இன்புட் தான் ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ இமேஜ். ஓகேவா. ஸோ வாட்ஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் திஸ் திங்னா உனக்கு என்ன கேட்குறாங்க, இந்த அவுட்புட்டோட இன்புட் என்னன்னு கேட்குறாங்க. ரிவர்ஸ் அதான் கேட்குறாங்க. சரியா. இப்போ இந்த சம் பாருங்க,
கன்சிடர் பேசிஸ் ஒரு பேசிஸ் கொடுத்தாங்க. லெட் R3 to R2 be linear transformation. ஓகேவா? T of V1 கொடுத்தாங்க, T of V2 கொடுத்தாங்க, T of V3 கொடுத்தாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் பேசிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, யூஸ் தட் ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அதை வச்சு கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வேரியன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஒரு பேசிஸ் கொடுத்துருவாங்க. அப்புறமா அந்த பேசிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பேசிஸ் இப்படி கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, ஃபைண்ட் அ ஃபார்முலா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அண்ட் யூஸ் இட் டு சால்வ்னு கேட்பாங்க. யூஸ் இட் டு சால்வ் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு இன்புட் கொடுத்துருவாங்க. இப்போது இது எப்படி சால்வ் பண்ணுன்னு நான் இந்த சம்மை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு பேசிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ங்கிறது V1 V2 V3. ஓகேவா? V1 என்னது 1,1,1, இதுதான் V1. V2ங்கிறது வந்து 1,1,0, அடுத்தது 1,0,0. சரியா? இதுதான் உங்களோட இன்புட்ஸ், இதுதான் உங்களோட பேசிஸ். ஓகேவா? அப்புறம் இந்த ஒவ்வொரு பேசிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ T of V1 அது என்னது 1,0, 2,-1, 4,3. 1,0, 2,-1, 4,3. ஸோ இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் V3, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் V2, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் V1. ஓகேவா? இப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருக்குன்னு நம்ம அப்சர்வ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருக்கு, ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டர் எடுத்துருக்கு. அவுட்புட் என்ன இருக்குது, ஒரு 2 டைமென்ஷனல் வெக்டராக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு. இப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினிஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் அப்புறம் செட் ஆஃப் அவுட்புட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அதாவது நீ எந்த வெக்டர், நீ இன்புட் என்னது ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டர், நீ எந்த 3 டைமென்ஷனல் வெக்டர் கொடுத்தாலும் அதோட 2 டைமென்ஷனல் அவுட்புட் எனக்கு தெரியணும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஜென்ரலான விஷயம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஜென்ரலான வெக்டர் எடுத்துக்கலாம். 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? இட் கேன் பி x1, x2, x3. ஓகேவா? இதுவே ஒரு 4 டைமென்ஷனல் வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், x1, x2, x3. இதுவே ஒரு 4 டைமென்ஷனல் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், x1, x2, x3, x4ன்னு வெக்டர் எடுத்துருப்பேன். அதாவது இன்புட்டில் ஒரு வெக்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இன்புட் வெக்டர் எடுத்துருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது பேசிஸ்னு கொடுத்துருக்காங்க. பேசிஸ்னால் உனக்கு என்ன தெரியும், பேசிஸை வச்சு எந்த வெக்டர் வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். எப்படி ஃபார்ம் பண்ணுவேன், பேசிஸோட லீனியர் காம்பினேஷன் தான் ஒரு வெக்டர். கரெக்டாக? ஸோ ஒரு வெக்டரை ட்ரை டு ரைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும், இப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் V தான் நீ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போது நல்லா பார்த்துக்கோ, நான் உனக்கு அந்த லீனியாரிட்டினா என்னன்னு சொன்னோம்ல, அந்த 2 ஃபார்முலா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்போ தான் லீனியாரிட்டி அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ 2 பக்கமும் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். உங்களுக்கு என்ன வரும், இப்போ நீ இதை எப்படி சொல்லலாம், C1 டைம்ஸ் ஆஃப் TV1 ப்ளஸ் C2 டைம்ஸ் ஆஃப் TV2 ப்ளஸ் C3 டைம்ஸ் ஆஃப் TV3. இது எழுத முடியுமாண்ணா? ஓகேவா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, நீ C1 உங்கள் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் V1, V2, V3 கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. நீ C1, C2, C3 மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் திங். கரெக்டாக? ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். We are going to find what is C1, C2 and C3, but not for a specific thing, for a generalized thing. So எப்படி C1, C2, C3 கண்டுபிடிப்ப, it's nothing but solving the equation. கரெக்டாக? எப்படி சால்வ் பண்ணுவ, V1 வெக்டர் எடுத்துக்கோ 1 1 0, V2 வெக்டர் 1 1 1 1 1 1 1 0 1 0 0. நெக்ஸ்ட்
இது v1 v2 v3 ஒன்றும் இல்லை, நம்ம சிஸ்டம் சால்வ் பண்ணணும்ல அதான். இப்போ விங்கிற வெக்டர் நம்ம x1 x2 x3ன்னு எடுத்துருக்கோம். இது ஏற்கனவே இட் இஸ் இன் சார்ட் ஆஃப் ரோ எக்லான் ஃபார்ம் தான் இருக்குது. பட் எக்ஸாக்ட் ரோ எக்லான் ஃபார்ம் இப்படி இருக்கும். கரெக்டாக உனக்கு ஐடியா என்ன, ரோ எக்லான் ஃபார்ம் எது கன்வெர்ட் பண்ணுறோம், உனக்கு ஈஸியாக நீ ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் பண்ணுறோம். இங்கேயும் ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டேரெக்டாக நீ என்ன பண்ணலாம், v1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன c1, ஸோ 1 into c1 equal to x3. இப்போ நெக்ஸ்ட்டு இது எழுது 1 into c1 plus 1 into c2 equal to x2. அப்போ c2 என்னது x2 minus x3. ஓகேவா? நெக்ஸ்ட் மறுபடியும் என்னது 1 into c1 plus 1 into c2 இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கேன் plus 1 into c3 equal to x1. கரெக்டா? இப்போ c3 equal to x1 minus c2 minus c2 c1. கரெக்டா? அப்போ x1 minus c2 என்ன x2 minus x3. கரெக்டா? ப்ராக்கெட் மறக்காம போட்டுரு. minus c1 என்ன x3. அப்போ உனக்கு என்ன ஆகும், x1 minus x2 plus x3 minus x3ன்னு வரும். x3 கேன்சல் ஆச்சுன்னா c3 equal to x1 minus x2ன்னு கிடச்சிடும். கரெக்டா? இப்போ c1 c2 c3 என்னன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் இது சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ t of v இதை நீ எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு c1 டைம்ஸ் ஆஃப் t of v1 plus c2 டைம்ஸ் ஆஃப் c2 டைம்ஸ் ஆஃப் t of v2 plus c3 டைம்ஸ் ஆஃப் t of v3. ஓகேவா? இப்போ c1ங்கிறது என்னது x3. இப்போ நான் இது எல்லாத்தையுமே இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே டியூப்புலாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இங்கே எல்லாத்தையுமே ஒரு டியூப்புலாக கொடுத்துருக்காங்க. நான் வெக்டர் ஒரு காலம் வெக்டர் எழுதிக்கிறேன், எனக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படி எழுதணும். ஸோ நான் எல்லாத்தையும் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இதையே ஐ கேன் ரைட் இட் ஆஸ் x1 x2 x3. ஓகேவா? இது என்னது 1,0ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இது வந்து ஐ ரைட் இட் ஆஸ் 1,0 ப்ளஸ் c2ங்கிறது என்னது x2 minus x3. கரெக்டாக? இது என்ன கொடுத்துருக்காங்க, -2 -1 2, -1. அடுத்தது 4, 3. ஓகேவா? இதுக்கு c3 என்னது x1 minus x2. கரெக்டாக? இப்போது இதை நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். x3 0 ப்ளஸ் 2x2 minus 2x3 minus x2 plus x3 plus 4x1 minus 4x2 3x1 minus 3x2. ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறேன். எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு x3 plus 2x2 minus 2x3 plus 4x1 minus 4x2 0 minus x2 plus x3 plus 3x1 minus 3x2. இப்போ நான் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா நமக்கு கிடைக்கும் x1 ஒன்றே வந்தா இருக்குது. ஸோ 4x1 டேரெக்டாக போட்டுக்கலாம். x2 என்னது minus 2x2 வரும், ஏன்னா ப்ளஸ் x2 minus 4x2. ஸோ minus 2x2. அப்புறம் x3 வந்து ப்ளஸ் x3 minus 2x3. ஸோ minus x3. அதே மாதிரி இங்கே x1 வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ 3x1. அடுத்தது x2 வந்து 2 இருக்குது, minus 4x2. x1 வந்து ஒன்றே தான் இருக்குது. கரெக்டாக? x3 ஒன்று தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் x3. ஸோ transformation of any vector which is in the form x1 x2 x3 I can write it as this. இதுதான் என்னோட ஃபார்முலா. இப்போ வச்சு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போது now since you have find the formula, கடைசியில் கேட்டிருக்காங்க compute 2, 3, minus 3, 5. ஸோ 2 minus 3 5. ஏன்னா அதானே x1 x2 x3 வேல்யூஸ். ஸோ இதை வந்து வெக்டரை வச்சுட்டு இதோட கரஸ்பாண்டிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. எப்படி எழுதுவா, x1க்கு பதிலாக 2 போடும். 4 into 2 minus 2 into minus 3
மைனஸ் 5 கரெக்டாக. அப்புறமா 3 into 2 minus 4 into minus 3 plus 5 equal to என்ன வரும்? 4 2s are 8 plus 6 minus 5 6 plus 12 plus 5 ஆன்சர் வரும் equal to 9 அப்புறமா 18 plus 3 28 plus 5 20. இதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? எப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சா? ஐடியா நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? எப்போ இதை யூஸ் பண்ணணும்? பேஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஜென்ரலாக ஒரு வெக்டர் வந்து இன்புட்லேருந்து கொடுத்தாங்கன்னா அவுட்புட் அதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம ஐடியா. ஃபஸ்ட்டு இன்புட் வெக்டரோட ஃபார்மேட்டை வந்து தெரிஞ்சுக்கும். இங்கே ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டர், அதனால் 3 இன்புட்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த 3மே ஒரு வேரியபிளாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால் நான் எடுத்திருக்கேன், அப்படி எடுத்திருக்கேன், ஒரு ஜென்ரலான வெக்டர் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அந்த வெக்டரை பேஸஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா உங்களால் பேஸை வச்சு எல்லா வெக்டரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ வீங்கிற வெக்டரும் பேஸ் வச்சு எழுதிக்கும். இப்போ என்ன தெரியும்? அந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி இதை சிம்பிளை பண்ணி எழுதணும்னா நம்மளுக்கு இப்படி வரும் கரெக்டாக. நம்மளுக்கு என்ன இதில் என்னென்னு தெரியும்? TV1 தெரியும், TV2 தெரியும், TV3 தெரியும், எனக்கு கொடுத்துருக்காங்க. T of V தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இப்போ C1 C2 C3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். C1 C2 C3 இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக. அதை லீனியர் காம்பினேஷன் எழுதியிருக்கோம்ல, அதை சால்வ் பண்ணணும், அதுக்கு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ C1 C2 C3 கண்டுபிடி. அப்புறமா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணினா உனக்கு அந்த ஃபார்முலா கிடச்சிடும். இவ்வளோ தான் சிம்பிள். கடைசியில் இந்த வேல்யூஸ், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெக்டருக்கான வேல்யூ போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சு, இவ்வளோ தான். ஓகேவா? டவுட் இருக்கா அதில் ஏதாச்சும்? ஓகேவா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? சரி, இப்போ கர்னல்னா என்ன, ரேஞ்ச்னா மட்டும் பார்க்கலாம். கர்னல்னா என்னன்னா செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் இந்த இன்புட். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா எந்த இன்புட்ஸ்க்கெல்லாம் அவுட்புட் 0வாக இருக்கோ அதுதான் அந்த இன்புட் செட் இருக்கு பார்த்தியா, அந்த இன்புட் வெக்டர்ஸ் இருக்கு பார்த்தியா, அதுதான் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்புட் எங்கேருந்து வரும்? விலேருந்து வரும். ஸோ கர்னல் வில் பி அ சப்ஸ்பேஸ் ஆஃப் இன்புட் V. ஓகேவா? செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் இன் V தட் மேப்ஸ் இன்டு 0 வெக்டர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் உனக்கு அவுட்புட் 0 வந்துச்சுன்னா எந்தெந்த வெக்டருக்கெல்லாம் அவுட்புட் 0 வந்திருக்கோ அந்த வெக்டர்ஸில் அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் தான் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது ரேஞ்ச் அப்படின்னு என்னன்னா எந்த கோடமைன் இருக்கும்ல உங்களோட அவுட்புட் ஸ்பேஸ், எந்த அவுட்புட்ஸ்க்கெல்லாம் உனக்கு ஒரு கரஸ்பாண்டிங் இன்புட் இருந்திருக்கோ அது வந்தால் கோடமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோடமைனில் நிறைய வெக்டர்ஸ் இருக்கலாம், அது எல்லா வெக்டர்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங்காக ஒரு இன்புட் இருந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது கரெக்டாக. பட் எந்த வெக்டர்ஸ்க்கெல்லாம் உனக்கு ஒரு இன்புட் இருந்திருக்கோ, கோடமைனில் இருக்க எந்த வெக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு இன்புட் இருந்திருக்கோ அந்த வெக்டர்ஸ் எல்லாம் மட்டும்தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோ. இப்போது மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட கர்னல் அப்புறம் ரேஞ்ச் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா நல் ஸ்பேஸ், அதுதான் கர்னல் ஆஃப் TA. ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கர்னல் வந்து நல் ஸ்பேஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கர்னல்னா என்ன? அவுட்புட் 0வாக வர்றது தான் கர்னல். அவுட்புட் 0வாக வரதோட எந்த இன்புட்கெல்லாம் அவுட்புட் 0 வருதோ அதுதான் கர்னல் கரெக்டாக. நல் ஸ்பேஸ் எப்படி கண்டுபிடிப்ப? ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், இல்லை ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், ஈக்குவல் டு 0 வெக்டர்னு போட்டு கண்டுபிடிப்ப கரெக்டாக. ஸோ அதோட ஆன்சர்ஸ் தான் உங்களோட நல் ஸ்பேஸில் வரும். ஸோ அதனால் கர்னல் தான் என்னது?
நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ தான் கர்னல் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் டீங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் காலம் ஸ்பேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சரியா? அதே மாதிரி ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? எல்லா இன்புட்டுக்கும் அவுட்புட் ஜீரோ தான். கரெக்டாக? எல்லா இன்புட்டுக்கும் அவுட்புட் ஜீரோ தான். ஸோ என்டையர் டொமைனே உனக்கு ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கர்னலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சும்மா படிச்சு பாருங்க. சரியா? உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதே மாதிரி ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னு என்ன? இன்புட்டு அவுட்புட்டு சேம் ஸ்பேஸ், உனக்கு என்ன இன்புட் கொடுக்குதோ அதே தான் அவுட்புட்டாகவும் கிடைக்கும். ஸோ உனக்கு அவுட்புட் ஜீரோ வரணும்னா இன்புட்டு ஜீரோவாக இருக்கணும். ஸோ கர்னல் ஆஃப் இன்புட் என்னது? கர்னல் ஆஃப் த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து ஜீரோ தான். அதே மாதிரி ரேஞ்ச் என்னவா இருக்கும்? எல்லா இன்புட்டுக்குமே அதே சேம் இன்புட் தான் அவுட்புட்டாக இருக்குது. அதாவது டொமைனும் கோடொமைனும் சேமாக இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி டொமைனில் இருக்க எல்லா வெக்டருக்கும் கோடொமைனில் அதே வெக்டர் தான் மேப் ஆயிருக்கு. ஸோ கோடொமைன்லையும் எல்லா வெக்டருக்கும் ஒரு ப்ரீவியஸாக இமேஜ் இருந்திருக்கும். ஸோ ரேஞ்ச் வந்து என்டையர் கோடொமைன் தான். என்டையர் கோடொமைனே உனக்கு ரேஞ்சாக தான் இருக்கும். ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ரேஞ்ச் என்னது? வெறும் ஜீரோ வெக்டர் மட்டும்தான். ஏன்னா ஜீரோ வெக்டருக்கு மட்டும்தான் ஒரு இன்புட் இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அது ஒரு விஷயம். சும்மா படிச்சு பாருங்க. ஸோ கர்னல்ங்கிறது வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் இன்புட் வி, ரேஞ்ச் வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் அவுட்புட் டபிள்யூ. ஓகேவா? அவுட்புட் ஸ்பேஸ். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் திங். சரியா? இப்போ 1 to 1 on to அதெல்லாம் எப்போ சொல்லுவோம்னா, ஒன் டு ஒன்னா சரி பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம்? கண்டிப்பாக ஒரு இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். கரெக்டாக? இப்போது மல்டிபிள் இன்புட்ஸ் வந்து சேம் அவுட்புட்டுக்கு மேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? அப்படி இல்லாமல் இந்த இன்புட்டுக்கு இது அவுட்புட், இந்த இன்புட்டுக்கு இது அவுட்புட், இந்த இன்புட்டுக்கு இது அவுட்புட், அதாவது எல்லா இன்புட்டும் ஒரே ஒரு அவுட்புட்டுக்கு மேப் ஆகிருக்கும், எல்லா அவுட்புட்டும் ஒரே ஒரு இன்புட்டுக்கு மேப் ஆகிடுச்சுன்னா அதான் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 to 1. சரியா? இதுதான் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போது ஆன் டு ஃபங்க்ஷன் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கோடொமைனில் இருக்க எல்லா வெக்டர்ஸ்க்கும் ஒரு இன்புட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர்ஸ்க்கு எல்லாமே இன்புட் கிடையாது. கரெக்டாக? எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டு அப்படின்னு சொல்லுவோம்னா, கோடொமைனில் இருக்க எல்லா வெக்டர்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங்காக ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆன் டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கோடொமைனில் இருக்க எல்லா வெக்டர்ஸ்க்கும் ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா உனக்கு என்ன இருக்கும்? ரேஞ்ச் வந்து ஈக்குவல் டு கோடொமைன் இருக்கும். கரெக்டாக? ரேஞ்சுங்கிறது என்னது? எந்த இதுக்கெல்லாம் இப்போது ரேஞ்ச் என்னது? கோடொமைனில் எந்தெந்த அவுட்புட்டுக்கு ஒரு இன்புட் இருக்கோ அந்த அவுட்புட்டோட கலெக்ஷனில் தான் ரேஞ்ச். இப்போது என்டையர் கோடொமைனில் எல்லாத்துக்குமே உனக்கு அவுட்புட் இருந்துச்சு, ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கும்ல. ஸோ அதுதான் ஆன் டூவோட கண்டிஷன். ஓகேவா? இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன் எப்போ இருக்கும், ஆன் டூவாக எப்போ இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போத் 1 and 1 அண்ட் ஆன் டூவாக இருந்துச்சுன்னா we will call it a bijective function அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? we will call it a bijective function அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ அதே மாதிரி இந்த 1 on 1 on 2க்கு கண்டிஷன்ஸ் நம்ம சொல்லலாம். பாருங்க, தியரம் படிச்சு பாரு. இஃப் v to w is a linear transformation, ஓகேவா, இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். t 1 on 1ன்னு சொல்கிறதும் கர்னல் ஆஃப் t வெறும் ஜீரோன்னு சொல்கிறதும் சேம் தான். கர்னல் ஆஃப் t ஜீரோன்னு என்ன அர்த்தம்? கர்னல் ஆஃப் டீனா என்னது? எந்தெந்த இன்புட்டுக்கு அவுட்புட் ஜீரோவாக இருக்கோ அதான் கர்னல். இப்போது ஜீரோங்கிற இன்புட்டுக்கு மட்டும்தான் ஜீரோ அவுட்புட்டாக இருந்துச்சுன்னா ஜீரோக்கு ஜீரோ மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ 1 on 1 இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே சேம். ஓகேவா?
டி 1 சொல்கிறதும் கர்னல் ஆஃப் டி 0ன்னு சொல்கிறதும் சேம். ஓகேவா? இப்போது அதே மாதிரி இப்போ நல்லா பார்த்துக்கோ. இஃப் வி அண்ட் டபிள்யூ ஆர் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேசஸ் வித் சேம் டைமென்ஷன், வியோட டைமென்ஷனும் டபிள்யூவோட டைமென்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, வியோட டைமென்ஷனும் டபிள்யூவோட டைமென்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல். என்னது? டி இஸ் 1 கர்னல் ஆஃப் டி இஸ் 0, டி இஸ் ஆன் 2, இதுவும் சேம் தான். ஓகேவா? அப்போது உனக்கு ரெண்டு வெக்டர் ஸ்பேஸும் ஃபைனைட் டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, ரெண்டும் ஃபைனைட் டைமென்ஷனாக இருக்குது. அப்புறம் அது 1 சொன்னீங்கன்னா இட் இம்ப்ளைஸ் தட் இட் இஸ் ஆல்சோ ஆன் 2. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் வந்து சேம் டைமென்ஷனில் இருக்குது. இட் நீட் நாட் டு பி 1 பட் சப்போஸ் if it is 1 it is also on 2 and kernel is also 0. Okay, if it is on 2 it is also 1 and kernel is also 0. If kernel is 0 it's also 1 and it is also on 2. Okay, it is not necessary எப்பவுமே சேம் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேசஸ் வந்து 1 இருக்குங்க. பட் 1 இருந்துச்சுன்னா மிச்சம் ரெண்டும் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேலே என்ன பார்த்தோம்? டபிள்யூவும் வியும் ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பட் ரெண்டோட டைமென்ஷனும் சேம் இல்லை. ஓகே, தட் நீட் நாட் டு பி 1 பட் 1 இருந்துச்சுன்னா கர்னல் 0வாக இருக்கும், கர்னல் 0வாக இருந்துச்சுன்னா 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுச்சா? ஓகே கைஸ், ஓகே.